விஷயங்கள் பேசலாம். ஆக்சுவலி முதல்ல என்னை பத்தி சொல்லணும்னா, என் பேரு சிறில் அலெக்ஸ், சிறில் விஸ்வாஸ் அலெக்ஸ் என்னுடைய முழு பேரு. என்னுடைய சொந்த ஊர் வந்து முட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல முட்டம் ஒரு கடற்கரை கிராமம். நீங்க கொஞ்சம் வயசானவங்க கடலோர கவிதைகள் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது எங்க ஊர்ல எடுத்த படம் தான். ஸோ அந்த ஷூட்டிங் எல்லாமே அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள், இந்த மாதிரி பல படங்கள் அங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே ஸோ அந்த இடத்துல தான் நான் வரேன். நீங்க பார்த்துக்கலாம். அப்புறமா நான் அங்கேருந்து நாகர்கோவில்ல படித்தேன். நாகர்கோவில்லேருந்து ஒரு ஒரு அபவுட் 3 இயர்ஸ் நான் வந்து செமினரியில் ப்ரீஸ்டா போகிறதுக்கு படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை வந்து லோயலால ஒரு 5 இயர்ஸ் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல ஒரு யூஎஸ் போயிட்டு ஐ மீன் அங்கேருந்து ஐடி ஜேர்னியில் போடுவேன். இப்போ நான் இன்ஃபோசிஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சீனியர் மேனேஜர் மாதிரியான ஒரு பொசிஷன்ல. ஓகே, நிறைய பேருக்கு மேபி தெரியுமா தெரியல, ஜெயமோகன் வந்து நான் வந்து ஒரு பிளாகரா 2005 போல வந்து பிளாகிங் வந்து ஒரு முக்கியமானதா இருக்கும்போது நான் ஒரு பிளாக் எல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ இப்போ வந்து மோஸ்ட்லி எங்க ஊரை பத்தி எழுதுவேன், சில கதைகள் அந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து ஜெயமோகனுடைய மாடர்ன் மோட்சம் கதையை நான் படிக்கிறேன். ஓகே, 2005 என்னோட முன்னாடி இத படிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த டைம்ல அதை படிக்கும்போது எனக்கு வந்து என்னடா இது, நம்ம ஊர்ல இவ்வளவு பயங்கரமா எழுதுற ஆட்கள்லாம் இருக்காங்க, அதுவும் நாகர்கோவில்ல இருந்து எழுதுறவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. ஸோ அவ்வளவு தான் என்னுடைய இலக்கிய அறிவு அந்த டைம் வரைக்கும். அந்த டைம்ல ஸோ நான் அதுக்கப்புறம் ஜெயமோகனை தொடர்பு கொண்டு அந்த மாதிரி நம்ம இது ஆன்லைன்ல நீங்க எழுதலாமே அப்படின்னு சொல்லி அப்பதான் ஜெயமோகன்.in ஆரம்பிச்சேன். நான் தான் ஆரம்பிச்சேன் அதை. அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய ஜேர்னி எங்க ரெண்டு அவருக்கு மெயினா இருந்தது, பட் எனக்குமே அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயமோகன் யூஎஸ் வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்னு, அது மாதிரி ஒரு பெரிய வரலாறே ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அங்கிருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் தான் உப்புவேலி அப்படின்ற அந்த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியாவை வந்து மொழிபெயர்க்க கேட்டிருந்தாரு, யாராவது பண்றீங்களான்னு. அப்ப நான் பண்றேன்னு சொல்லி, அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது ஆஃபீஸ்ல, அதனால அதை பண்ணேன். பண்ணும்போது அதுக்கப்புறம் ராய் மார்க்ஸம் இங்க வந்திருந்தாரு, உப்புவேலி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான புத்தகம் மாறிடுச்சு இவென்ச்சுவலி, ரைட். இன்னைக்கு வரைக்குமே நீங்க புக் ஃபேர்ல நல்லா விற்கும் அந்த புக், ஏன்னா அதனுடைய கண்டென்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு 2-3 மொழிபெயர்ப்பு அண்மையில ஒரே நிழல் அப்படின்னு ரஷ்யன் ரைட்டர்ஸ், ஒரு 6 ரைட்டர்ஸ் உடைய மனைவிகள் எப்படி அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்ற அவங்களுடைய அந்த மனைவிக்கும் அவருக்கும் குடும்பத்துக்கும் அவருக்குமான உறவுகளை முன்வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். யாராவது அட்லீஸ்ட் தஸ்தேவ்ஸ்கி அண்ட் டால்ஸ்டாயை படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த புக்கை படிச்சீங்கன்னா அது இன்னொரு திறப்பை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்றைக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ சத்யகிரி, நான் தொடர்ந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு உரையாடல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமா சார், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க இது பேசி அப்புறம். ஓகே, இப்போ வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சேப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, படிச்சிருக்கேன் சார், அரவிந்த். ஸோ சேப்பியன்ஸ் அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு, அடிநாதமா என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்கள் மட்டும்தான் கதைகளை நம்புறாங்க இல்லையா? கதைகளை உருவாக்குறாங்க, கதைகளை நம்புறாங்க. அதாவது நம்புறாங்கன்னா அந்த கதையின் பேர்ல ஒன்றிணைந்து, அதாவது அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுது. அந்த கதையின் பேர்ல அவங்க வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்திக்க முடியுது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. அவர் எதெல்லாம் அப்படி கதை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, முதல்ல வந்து மதம், அப்புறம் நாடு, அப்புறம் காசு பணம் இருக்கு இல்லையா, பணம், எக்கானமி,
அப்படின்னு சொல்லக்கூடியதுல அதுல குறிப்பா மணி, அப்புறம் இந்த கம்பெனி கார்பரேஷன்ஸ் சொல்ற கம்பெனிகள், அப்புறம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் லா, இது எல்லாமே அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாமே வந்து இயற்கையிலே இல்லாதது. ரைட்டா? இயற்கையிலே இல்லாதவற்றை உருவாக்கி அதுக்கு மேல மனிதன் வந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறான். இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்னா சிவிலைசேஷன் அப்படி சொல்றோம். சிவிலைசேஷன்ல கலாச்சாரம் அல்ல பண்பாடுன்ற அந்த வார்த்தையில வந்து இது கொஞ்சம் இயற்கையும் இருக்குது. ஆனா அந்த இயற்கையை நாம ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த இயற்கையிலிருந்து சில ஐடியாக்களை எடுத்து அது வழியா சில கட்டமைப்புகளை உருவாக்கி அல்லது அதை அவர் கதைகள்னு சொல்றார். சோ இந்த இயற்கையில என்னெல்லாம் இருக்கு? மரம், செடி, கொடி, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த அல்லது காற்று அடிக்குது, இன்னும் ஒரு படி கீழே போனா அணுக்கள் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இயற்கையில் இருக்கு. இதுக்கு இதை பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு வகையில சொல்லலாம். ஓகே, சோ அந்த பிசிக்ஸ்க்கு அடிப்படையில பிசிக்ஸ் தான் உலகம் அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பிசிக்ஸை தாண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வைத்து உருவாக்கப்படக்கூடியவை தான் மெட்டா பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெட்டா அப்படின்ற அந்த இதை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்டா அப்படின்னா பியாண்ட், பியாண்ட்னா அப்பால். அப்போ பிசிக்ஸுக்கு அப்பால், பியாண்ட் மெட்டா பிசிக்ஸ்னா பிசிக்ஸுக்கு அப்பால் உள்ள ஒரு இது ஐடியான்னு அர்த்தம் இல்லையா? அது நம்ம என்டையர் லிட்ரேச்சர், தத்துவம், இது எல்லாத்தையுமே மெட்டாபிசிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இதுல ஒரு அருமையான வேர்டு இருக்கு, மெட்டமார்பிசிசம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்டமார்பிசிசம் தான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு புழு வந்து பட்டர்ஃப்ளையா மாறுறது இல்லையா, அதுதான் மெட்டமார்பிசம். ஏன்னா புழு வந்து ஊர்ந்து போற ஒண்ணு, பட்டர்ஃப்ளை வந்து பறந்து போற ஒண்ணு. இது வந்து மார்ஃப் அப்படின்னா என்னன்னா ஃபார்ம் இல்லையா, ஒரு வடிவம். முன்னாடி மார்ஃபிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மூஞ்சில இருந்து இன்னொரு மூஞ்சி வர்றது, இன்னொரு இது வந்து ஒரு மார்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரைத்துறையில. மெட்டா மார்ஃப்னா பியாண்ட் மார்ஃபிங், அதாவது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்தை மாறுறதுக்கு அதை தாண்டியது. ஓகே, நான் அந்த மெட்டா அப்படின்ற வேர்டினுடைய அர்த்தத்தை எம்பசைஸ் பண்றதுக்காக இதை சொல்றேன். ஸோ ஒரு புழு வந்து ஒரு பறவையா மாறுறது வந்து ஒரு பெரிய, அது வடிவம் மட்டுமல்ல. ஒரு சின்ன புழு பெரிய புழுவாகுதுன்னா அது வடிவ மாற்றம், அல்லது ஒரு நீல கலர் புழு வந்து பச்சை கலர் புழுவா மாறுதுன்னா அது ஒரு உருமாற்றம். ஆனா இது உருமாற்றத்தையும் தாண்டிய ஒண்ணு. அதாவது அந்த பட்டர்ஃப்ளை ஆகக்கூடிய பட்டர்ஃப்ளை ஆக வேண்டிய தேவையான எல்லா செல்லுமே அந்த புழுக்குள்ளே இருக்கும். அது வந்து அந்த பியூப்பா ஃபார்ம்ல போகும்போது அது வந்து மாறி அது ஒரு கூழா மாறி அதுல இருந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கான செல்கள் திரும்ப ஃபார்ம் ஆகி வரக்கூடியது தான் அந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்றாங்க. ஸோ என்ன இதுக்கு இந்த அறிவியலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு இதுதான், மெட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். மெட்டமார்பிசம். ஓகே, அல்ல மெட்டா பிசிக்ஸ், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. மனிதன் மட்டும்தான் பொதுவா பெரிய அளவுல மெட்டா பிசிக்ஸை உருவாக்குறது. சில குரங்கு கூட்டங்கள் எல்லாமே சில கஸ்டம்ஸ் வச்சிருக்குதுங்க. பட் இந்த அளவுக்கு டெவலப் ஆன தன்னுடைய வளர்ச்சியையும் தன்னுடைய ஒருங்கிணைப்பையும் இந்த மாதிரி மெட்டா பிசிக்ஸ் மேல உருவாக்குறது மனிதனுக்கு தான் அதிகமா சாத்தியமாகுது. பட் இதுல வந்து கான்ட்ரவர்ஷியலான இதெல்லாம் சொல்றாங்க இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மணின்றது வந்து இயற்கையில இருக்கா இல்லையா இல்லையா? ஐ மீன் ஆப்வியஸ்லி இயற்கையில இல்ல, ஆனா அதுக்கான ஐடியா இயற்கையில இருக்குன்னு நினைக்கிறேன். மணியினுடைய ஃபங்க்ஷன் என்ன நினைக்கிறீங்க நீங்க? பேசிக்கலி ஓகே, இது ரொம்ப இன்டராக்டிவா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அதனால நான் பேசிட்டு போறேன். மணி வந்து என்ன பண்ணுதுன்னா உன்னுடைய உழைப்பை அல்லது உனக்கு கிடைக்க வேண்டியதை
ஸ்டோர் பண்ணி வைக்க உதவுது இல்லையா? கிடைக்க வேண்டிய சன்மானத்தை ஸ்டோர் பண்ணுது. இப்ப உழைப்புன்னே எடுத்துக்கோ. நான் இன்னைக்கு ஒரு நாள் உழைக்கிறேன். நான் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு இன்னைக்கே எனக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டு அனுப்பிட்டாங்கன்னா, அது அன்றைய ரிவார்டு அன்னைக்கே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படிதான் முன்னாடி இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் காசு வந்த பிறகு அந்த ஒரு நாள் உழைப்பை என்னால சேவ் பண்ண முடியுது. அதை நான் இன்னொரு நாளைக்கு செலவு பண்ணிக்கலாம். இன்னொரு நாள் உழைக்காம இருக்கலாம். இல்லையா? சோ அப்போ இந்த மாதிரி அந்த என்னுடைய உழைப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றது. நாம உழைப்புக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை எடுத்துக்கிறது. அந்த மாதிரியான ஒரு இது இயற்கையில முன்னாடி இது பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, உன்னுடைய எஃபர்ட் போடுற அதுக்கான ரிவார்டு உடனே கிடைக்குது. அது சில நேரம் சேவ் பண்ணி வைப்பாங்க. பார்ட்டர் சிஸ்டத்துல நான் உனக்கு அன்னைக்கு இது குடுத்தேன். எனக்கு இன்னைக்கு அன்னைக்கு ஷூ குடுத்தேன். எனக்கு இன்னைக்கு நெல்லு கொடு. அப்படின்னு ஒரு ஆள் சொல்லலாம். சோ இந்த மாதிரியான இதெல்லாம் இயற்கையில இருக்கலாம். ஆனா இது வந்து அதை இன்னும் ஷார்ப்பாக்கி அதை இன்னும் விரிவாக்கி கொண்டு வருது. சோ ஆக மொத்தத்துல இது இயற்கையில இல்லாத ஒன்றுதான். அதே மாதிரி தேசம் தேசம் அப்படின்றது இருக்கிற ஒரு நாடு, அதுவும் இயற்கையில இல்லாத விஷயம்தான். இயற்கை வந்து ஆஹ், சில எல்லைகளை வைக்கலாம் ஒரு நாட்டுக்கு. ஆனா நாடு அப்படின்றது பூமியில இல்ல, நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் இல்லையா? ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த என்டையர் கண்டமே வந்து பல நாடுகளாக மாறி 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 வடி வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல எழுதும் போதே, அதாவது அவர் எழுதி கொண்டிருக்கிற டைம்லயே அவர் பிரான்சுக்கும் பிரான்ஸ்ல பிரெஞ்சு குடிமகனாகவும் ஜெர்மன் குடிமகனாகவும் இருந்திருக்காரு. சோ அவருக்கு அந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கியா, நான் எந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி. சோ இது மாதிரி அந்த எல்லைகள் மறுவரையை வரையறை செய்யப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் அவரு இது எல்லாமே ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. சோ அல்டிமேட்லி நம்ம வந்து இந்த இந்த உண்மை வந்து இந்த சேப்பியன்ஸினுடைய வெற்றிக்கு காரணம், இன்னைக்கு சேப்பியன்ஸ் என்கிற உயிரினம் இந்த பிரபஞ்சத்தை ஐ மீன் அல்லது இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது அல்லது அதுல முன்னோடியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களால இது போன்ற கருத்துக்களை அப்டிராக்ட் பண்ண முடியுது. அதை எடுத்து அதை வந்து எல்லாரும் அதை நம்ப வைக்க முடியுது. நாம ஒரு மதம்னு எடுத்துக்கிட்டோமா அதுல பலர் நம்புறாங்க, அதனால அவங்க கோஆபரேட் பண்றாங்க. ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பலர் நம்புறாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாமே அந்த மாதிரியான நம்பிக்கையின் பேர்ல உருவாக்கக்கூடியது. அந்த நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு எந்த காசுமே இல்லை. ஒரு குரங்கிட்ட போய் அவருக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் தான், ஒரு குரங்கிட்ட போய் ஒரு 100 ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தீங்கன்னா அதால ஒண்ணுமே அதை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. அதே நேரத்துல ஒரு சீப்பு பழத்தை கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடுறோம். ஏன்னா அது இயற்கையில இருக்கிறது. அது வந்து அதை நம்ப எளிதலா அதை நம்ப வேண்டிய அவசியம் கூட இல்லை. சாப்பிட்டா மட்டும் போதும். சோ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதும் ஒரு முக்கியமான டேர்ம் தான். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா இயற்கையில இருக்கிற ஒண்ணா அப்படியே நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையா? நம்ம இப்ப போறோம், இல்ல இங்கே நான் பாக்குறேன், இந்த பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு உதாரணமா நீங்க உங்க அறையை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு போட்டோ இருக்குது, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு டைம்ல நீங்க அது எல்லாத்தையுமே அப்படியே எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அப்படி எழுத முடியாது உங்களால. அதுக்கு மேலே நிறைய தகவல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இப்போ ஒரு சுவருக்கு பின்னாடி அவ்வளவு செங்கல் இருக்கு, அதுக்கு முன்னாடி அவ்வளவு வண்ணங்கள் பூச்சி இருக்கு. இனி ஒரு ஒரு பிசிசிஸ்ட் பிசிக்ஸ்ல உள்ளோட்ட போனீங்கன்னா அவரு இன்னும் டீப்பா போய் துகள்கள் லெவல்ல போயிடுவார். சோ அப்ப என்ன நடக்குது, இயற்கையில உள்ள சில அந்த எது நமக்கு முக்கியமா படுதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதை தான் நம்ம சொல்ல விளையிறோம். இப்போ ஒரு மேப்பை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. ஒரு மேப் இருக்குன்னா ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல 10 தெரு இருக்குது, 100 வீடு இருக்கு. அது அப்படியே அதே ஸ்கேல்லயே எடுத்து ஒரு மேப்பை உருவாக்க முடியாது. அதை வந்து சின்னதாக்கணும், அதுல உள்ள சில பகுதிகளை மட்டும் குறிக்கணும், எது தேவை எது தேவையில்லைன்றத உருவாக்கணும். ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம ஒரு இயற்கையில இருக்கிற ஒன்று அல்லது மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்லது ஒரு உணர்வு, அதை அப்படியே சொல்ல முடியாது. அதுல இருந்து எடுத்து ஒரு அப்டிராக்ஷனா எடுத்து அதை வந்து ஒரு சின்ன ஃபோக்கஸ் பண்ணி
ஒரு ப்ரையாரிட்டியை உருவாக்கி இந்த மொத்த அனுபவத்துல ஒரு ஆளுக்கு வந்து தன்னுடைய ஃபீலிங் தான் ப்ரையாரிட்டியா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு ஐயோ நான் இவ்வளவு ஃபீல் பண்றோம், மத்தவங்க எல்லாம் எவ்வளவு என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அது ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கலாம். நீங்க இந்த இதை வந்து நீங்க இலக்கியத்துல பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு ஆள் ஒரு பார்வையில எழுதுறத இன்னொரு ஆள் இன்னொரு பார்வையில எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அதுக்கு ஏற்றவளவு இது பண்றோம். ஸோ பேசிக்கலி இது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மனுஷனுக்குன்னு ஒரு தனியான குணம் இருக்கு. அது என்னன்னா, அவன் வந்து ஒரு இயற்கையில இருந்து சில அப்டிராக்ஷன்ஸ் எடுத்து அந்த அப்டிராக்டான ஐடியாஸ், அதாவது இயற்கையில அப்படி கான்கிரீட்டா இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம் போலயோ ஒரு மரம் போலயோ ஒரு செடி போலயோ இருக்கக்கூடிய ஒன்று இல்லாத ஒன்றை உருவாக்கி அது கருத்துக்களை உருவாக்கி அதை நம்பி அதை சுற்றி ஒரு கூட்டமைப்பை அமைக்க முடிகிறது. இது வந்து ஒரு முக்கியமான இதனுடைய பகுதியாக வரக்கூடியதான் மெட்டாபிசிக்ஸ். அது இது பேர் மெட்டாபிசிக்ஸ். இதன் பகுதியாக வரக்கூடியதான் லிட்ரேச்சர், மித்தாலஜி எல்லாமே. சோ இது ஒரு முக்கியமான ஒரு ஐடியான்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறமா மித்தாலஜி, இந்த கதை சொல்ற ஐடியா வந்து இப்போ நம்ம சொல்ற இந்த பணம், நாடு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மொழி ஒரு இதுல எல்லாம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்னது? மொழி இல்லையா? மொழி வளரும் போதுதான் இந்த இது எல்லாமே வளர முடியும். சோ அப்போ மொழி இல்லாத காலத்துல கதை சொல்லியிருப்பாங்களா? யாருக்காவது ஏதாவது தோணுதா? புகை ஓவியங்கள்ல வரையறது அந்த மாதிரி. ஓகே, வரைகிறது. இன்னொருத்த சுதன் கை வச்சு அந்த மாதிரி சயின்ஸா கதை சொல்றது. எப்படி சொல்லுவாங்க? என்ன கதை சொல்லிருப்பாங்க? இப்போ மான் அப்படின்னா நம்ம கையில ஒண்ணு வச்சுப்போம், அதை வச்சு கதை சொல்லுவாங்க. ஓகே. சோ அது வந்து ஒரு நல்ல ஐடியா. மான் அப்படின்ற சொல்றது பேசிக்கலி நல்ல ஐடியா தான். அதாவது என்னன்னா, அது வந்து முத்திரை, அவர் சொல்றது வந்து முத்திரை மாதிரியான அது பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னா, வேட்டை, இங்க போனா இந்த அனிமல் எல்லாம் இருக்குது, இங்க போனா இந்த வேட்டை ஆடலாம், நான் அப்படி ஒரு வேட்டை ஆடினேன், என்ன இப்படி ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணிச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். அதெல்லாமே ஒரு அழகுல கதை தான். அவர் அதை வந்து சுருக்கி தான் சொல்லுவார். அது ஒரு அப்டிராக்ஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு மனிதனுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து ஒரு ஒரு கட்டத்துல இருந்து அது கண்டிப்பா வந்து மனிதர்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுதியில வரக்கூடியதான் மித்தாலஜி. மித்தாலஜின்றது வந்து பலவிதமான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பலவிதமான என்ன சொல்றது, பயன்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கு. ஓகே, அதாவது பல ஆண்டு காலமாக நம்ம மனித சிவிலைசேஷன் பண்பாடு எத்தனை வருஷம் பழையதுன்னு நினைக்கிறீங்க? 1000, 2000 அப்படிலாம் இல்ல, லட்சக்கணக்கான வருஷம் சொல்லுவாங்க. சேப்பியன்ஸ் 70,000 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க சார். அதுல இருந்து பாய்ச்சல் ஆரம்பிச்சது. வெரி குட். இந்த அது நீங்க சொல்ற அது ஒரு கிட்டத்தட்ட 30,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில தரவுகள் தான் நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. மற்றபடி அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக். ஈவன் 30,000 வருஷமே ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக். ஒரு 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனிதன் வந்து விவசாயத்தை ஆரம்பிக்கிறான். விவசாயத்திலிருந்து வரக்கூடியதுதான் இன்றைய நாகரிகத்துக்கு இட்டு வந்த வழி. விவசாயத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகங்கள் பற்றிய தகவல்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அது வந்து ரொம்ப ஒருங்கிணைக்கப்படாத நாடோடி சமூகங்களா இருந்திருக்குது. இந்த விவசாயம் ஆரம்பிக்கும் போதே நிறைய நாடோடி சமூகங்கள் இருந்திருக்கு. ஏன் இன்னைக்கு கூட நாடோடிகளா இல்லாம பழங்குடி சமூகங்கள் நிறைய இருக்கதான் செய்யுது. அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ 15,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மாற்றம் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த காலங்கள், வெண்கல காலம், இரும்பு காலம்,
அதெல்லாம் வருது. ஸோ இந்த காலங்கள்ல வந்து பல விதமான என்னெல்லாம் இப்ப இன்னைக்கு என்னெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே அன்னைக்கும் அவங்களுக்கு தேவைப்படும். உதாரணமா அறிவியல் இல்லையா? இன்னைக்கு நமக்கு என்ன கேள்வி எல்லாம் இருக்குதோ அந்த கேள்வி எல்லாம் அவங்களுக்கும் தேவைப்படுது. அப்போ அவங்க உருவாக்கக்கூடிய கதைகள், மனிதன் இதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய மொழி வழியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறான். அப்போ அந்த மொழியில் வழியாக அவன் உருவாக்கக்கூடிய கதைகள் இன்றைக்கு மித்தாலஜி அப்படின்னு அறியப்படுது. அவன் இயற்கையில பாக்குறான், இந்த நட்சத்திரங்கள் ஒரு வடிவத்துல இருக்குது, அது ஒரு காலத்துல இப்படி இருக்குது, இன்னொரு காலத்துல மாறி இருக்குது. அப்ப என்ன நடக்குது? அப்ப இந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் ஒரு சண்டை நடக்குது, இல்ல அது ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்குச்சு, அதுல அந்த ரெண்டு. ஸோ இந்த மாதிரியான கதைகளை உருவாக்குறதுக்கு மூலம் அவனால அந்த அறிவை, ஒரு பேசிக்கான அறிவா இருந்தாலும் அந்த அறிவை எடுத்துக்க முடியுது. அதே மாதிரியான இப்ப எல்லைகள், நம்ம நாடு அப்படின்னு யுவால் சொல்றது மாதிரி, எல்லைகள், இந்த எல்லைக்கு மேல போக கூடாது, அங்க பெரிய பூதங்கள் இருக்குது, அங்க வந்து பெரிய பேராபத்துக்கள் இருக்குது அப்படின்ற இது வழியா அவனால ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வர முடியுது. அப்புறம் வந்து மனிதனுக்கு எப்பவுமே உள்ளுணர்வுல தான் தனியா இருக்கிற தன்னுடைய தனிமை குறித்த ஒரு இது இருக்கு. தன்னிலை இருக்கு இல்லையா? நான் மட்டும் செல்ஃப் அப்படின்றது ஒரு பெரிய ரியலைசேஷன் மனிதனுக்கு இல்லையா? நம்ம ஒரு செல்ஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரியலைசேஷன். அப்போ இன்னொரு செல்ஃப் எங்கேயாவது இருக்குதா? அந்த செல்ஃப் அது யாரு? இந்த இந்த எல்லாத்துக்கும் மேல ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு செல்ஃப் இருக்குதா? அதுதான் கடவுளா? அப்படின்ற ஒரு தேடலும் அவனுக்கு இருக்கலாம். அப்புறம் பல விதமான கேள்விகளுக்கு இது இருக்கு. ஸோ ஜோசப் கேம்பல் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருக்காரு. அவரு தான் மித்தாலஜி பற்றிய நவீன கருத்துக்கோள்களை உருவாக்கியவர். அவர் வந்து ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ், 4 பயன்களை சொல்றாரு. ஓகே, முதல் பயன் வந்து என்னன்னா மிஸ்டிக்கல் அல்லது மெட்டாபிசிக்கல் டிரான்சென்டென்டல் சொல்லுவாங்க. டிரான்சென்டென்டல் மிஸ்டிக்கல் அப்படின்றது வந்து நம்ம அந்த நான் மனிதன், இதுக்கு மேல எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குதா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்புறம் இந்த மனித நிலை, இந்த டிரான்சென்டென்டல் அப்படின்றது வந்து பொதுவா 3 விஷயங்களை பத்தி சொல்லுவாங்க. என்னெல்லாம் தெரியுமா? டிரான்சென்டென்டல்ஸ்னா ட்ரூத், பியூட்டி அண்ட் குட்னஸ். ஓகே, அதாவது இயற்கையில உண்மை அப்படின்றது ஒண்ணு கிடையாது, ஃபேக்ட் தான் இருக்கு. சரியா? இந்த நம்ம சொல்லக்கூடிய உண்மை, நான் உண்மையில உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரியான உண்மைகள் இயற்கையில இல்லை. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ உண்மை, அழகு, அப்புறம் குட்னஸ் அப்படின்றது நன்மை தன்மை, ரைட்? நன்மை, நல்லது, நன்மை, இது நல்லது, தீயது, அல்லது அழகு, அழகின்மை, உண்மை, பொய், இந்த இதை உணர்வதுதான் டிரான்சென்டென்டல். ஒரு மனுஷன் அதை உணரும் போது தன்னுடைய நார்மல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிடுறேன், ஒய்ஃபை திட்டுறேன், ஒய்ஃப்ட திட்டு வாங்குறேன், இதை தாண்டிய நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள், நான் ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆன ஒரு ரியலைசேஷன், அதான் டிரான்சென்டென்டல் சொல்லுவாங்க. அந்த இந்த இயல்பான இதுல இருந்து நான் டிரான்ஸ் ஆகி அடுத்த நிலைக்கு போகிறேன். மனிதன் அப்படின்ற ஒரு இந்த ஒரு விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைன்னு வச்சுட்டோம். அந்த உணர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூத், பியூட்டி அண்ட் சேரிட்டி அல்லது குட்னஸ். நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இன்னொருத்தனுக்கு நன்மை செய்யும் போது நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு தெரியும், வா, இது ஒரு அனுபவமா இருக்கும். அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி என்னுடைய நம்ம எத்தனையோ இன்பங்களை தேடி தேடி போறோம். பட் ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூமெண்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்கல்ல, வாழ்நாளே மறக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு பயங்கரமான இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கும். வேற எதுவுமே உங்களுக்கு, எவ்வளவு பெரிய ட்ரக்ஸ் நீங்க ட்ரை பண்ணா கூட அப்படி ஒரு இன்பத்தை நீங்க அடைய முடியாது. ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி உண்மையை நீங்க உணர்றீங்க அப்படின்னும் போது யூ கெட் தட் சம்திங். நீங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அவ்வளவு அமைதியாகவும் அவ்வளவு தெளிவாகவும் இருக்காங்கன்னா அவங்க சில உண்மைகளை, அடிப்படை உண்மைகளை உணர்ந்திருக்காங்க. ஸோ அந்த இதுதான் வந்து
ஸோ மித்தாலஜி என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு மிஸ்டிக்கல் இதை வந்து கேள்விகளை அட்ரஸ் பண்ணுது. ஏன் யூனோ உயிர் வாழ்றதுனுடைய அர்த்தம் என்ன, நான் மனுஷனா இருக்க வேண்டிய இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் ஒருத்தர் அன்பு செய்யணும், இந்த மாதிரியான இதுகளை அட்ரஸ் பண்ற ஒரு துவக்க கால இதுதான் வந்து மித்தாலஜி. இன்னைக்குமே இந்த மாதிரியான மித்தாலஜிகள்லாம் இருக்கதான் செய்யுது. அப்புறம் வந்து ஒரு காஸ்மலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது ரெண்டாவது சொல்றது. அதாவது பிரபஞ்ச பயன் அல்லது பிரபஞ்சத்தை விளக்கக்கூடிய பல கதைகள் வந்து மித்தாலஜில இருக்குது. ஸோ அவன் இருக்கிறான், நான் வந்து இருக்கிறேன், இந்த உலகம் எதுக்கு உருவாச்சு, ஏன் இந்த நட்சத்திரம் எல்லாம் இருக்குது, ஏன் நைட்ல மின்னி மின்னி அணையுது, இந்த நட்சத்திரம் எல்லாம் யாரு, அதுக்கு உயிர் இருக்கா, உயிர் இல்லையா, என்ன. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய மித்தாலஜிகள் உருவாகி வந்தது. அப்புறம் வந்து ஒரு சமூக பயன் உள்ள பல மித்தாலஜிகள் இருக்குது. அதாவது ஒரு சமூக பயன்னா என்னது, நம்ம பார்த்த இப்ப நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய பல கதைகள் எல்லாம் இருக்குது. இப்போ யூகேல பாத்தீங்கன்னா கிங் ஆர்த்தர் அப்படின்னு ஒருத்தருடைய ஒரு மித்தாலஜி இருக்குது. அது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரியான அவர் வந்து ஒரு வாழை வந்து ஒரு கல்லுல ஸ்டக்காகி நிற்கும், அதை அவர் அசைச்சு எடுப்பார். எப்படி நம்ம ராமன் வந்து தனுஷ் விஜய் அந்த மாதிரி இல்ல, தனுஷ் அந்த வில்ல வளைச்சாரோ அதே மாதிரியான ஒரு தருணம் தான் அது. அதுல இருந்து அவர் ஒரு சின்ன குழுவை ஃபார்ம் பண்றாரு, ஒரு ஒருங்கிணைக்க ஏற்படுத்துறாருன்றதுதான் அதனுடைய. அந்த வாளுடைய பேர் யாருக்கா தெரியுமா? ஓகே, அது பேரு வந்து எக்ஸ்காலிபர் என்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இந்த கதைகள் எல்லாம். அது மாதிரி இந்த ஃபவுண்டிங் மித்ஸ் வந்து ரோமுக்கு ஒரு ஃபவுண்டிங் மித் இருக்கு. ரோம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, மார்ஸினுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வந்து இந்த இரட்டையர்களா பிறப்பாங்க. அவங்க பேர் வந்து ரோமலஸ் அண்ட் ரேமஸ். அவங்க குழந்தைங்களா காட்டுல கிடக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெண் நரி வந்து பால் கொடுத்து அவங்கள வளர்க்கும். ஒரு நரி இல்ல, ஓநாய். ஓநாய் வந்து அதை பால் கொடுத்து வளர்க்கும். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்த பிறகு ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோம் பேரரசு அவங்க நிறுவுவாங்க அப்படின்ற ஒரு மித்தாலஜி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் வந்து உள்ள. இதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா, ஒரு சொசைட்டியை எப்படி உருவாக்குறது, அந்த சொசைட்டிக்குள்ளால எது நல்லது எது கெட்டது அப்படின்றது உருவாக்குறது. இப்போ உதாரணமாக இப்போ யூதர்கள், விவிலியத்துல யூதர்கள் வந்து தங்களை ஒரு சமூகமாக உருவாக்குறாங்க. அது ஒரு பெரிய நரேட்டிவ். அவங்க வந்து ஒரு குடும்பத்துல இருந்து 12 சகோதரர்கள் இருக்காங்க. அந்த சகோதரர்கள் இருந்து 12 ட்ரைப்ஸா அவங்க உருவாகுறாங்க. அவங்க 12 ட்ரைப்ஸும் சேர்ந்து ஒரு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க அப்படின்றது அதனுடைய ஒரு கதை. ஸோ அது ஒரு பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு அரசர் வேணும்னு சண்டை போடுவாங்க, அதுக்கு இல்லைன்னா திடீர்னு பார்த்தா அரசர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரகிள் ஓவர் அ பீரியட் ஆஃப் அபவுட் 1000 years, 1000 வருஷத்துக்கு அவங்களுக்கு படக்கூடிய ஸ்ட்ரகிளினுடைய ஒரு ஸ்டோரி தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொல்லலாம். அவங்களே நாட்டில் தங்களுக்கான சட்டங்களை உருவாக்குறாங்க. அதுக்கான கதைகள் லைக் சட்டம். இப்போ 10 கட்டளைகளை கடவுள் வந்து ஒரு கல்லுல பொறிச்சு கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு கதையும் அவங்க உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்குறாங்க. இது எல்லாமே நம்ம என்ன சொல்றது, ஒரு மித்தாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு உருவாக்கப்பட்ட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக நாம இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து டிரான்சென்டென்டல் இது அல்லது மிஸ்டிக்கல், கடவுள், ஆன்மீகம், அது குறித்த ஒரு ஃபங்க்ஷன் மித்தாலஜி பண்றது. ரெண்டாவது உள்ளது வந்து காஸ்மலாஜிக்கல் ஃபங்க்ஷன். என்ன, இந்த பிரபஞ்சம் ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு,
எங்க அது ஏன் இப்ப சூரியன் இங்க இருந்து கிழக்கு இருந்து மேற்க போகுதுன்னா, ஆமா அது ஒரு சேரியட்ல ஒரு தேர்ல கிளம்பி இங்க இருந்து அங்க போகுது. நைட் அங்க தூங்கிட்டு டங்குன்னு வந்து அடுத்த காலைல இந்த நீங்க பைபிள் கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா நான் இந்த இது சொல்லியிருப்பேன். அது அதுல சொல்லுவாங்க ஒரு இதுல வந்து சூரியன் அதுவாகவே கிழக்குல இருந்து மேற்கு அடையுது, பின்பு மறுபடியும் ஓடி சென்று கிழக்குல இருந்து வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இது ஒரு ஐடியா அவங்களுக்கு. ஏன்னா அது என்னன்னா அந்த காலத்து கருத்து இருக்கும். அந்த காலத்துல நம்ம பிழைத்து வாழ்றதுக்கும் வேற எதை பத்தி யோசிச்சிட்டே இருக்காம சில ஆட்கள் வானத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருப்பாங்களா, அந்த மாதிரி உட்காராம வேலைகளை பார்க்கறதுக்கும் ஒரு குழுவா செயல்படுறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப உதவியா இருந்திருக்கு. ஸோ காஸ்மோலாஜிக்கல் ஃபங்க்ஷன், சோசியல் ஃபங்க்ஷன், சமூக ஃபங்க்ஷன், சட்டங்கள், நல்லது என்னது கெட்டது என்னது எல்லாம் சொல்றதுக்கான ஒரு இது. அப்புறம் வந்து நாடை உருவாக்குறது, அதுக்கெல்லாம் கடைசியா வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அல்லது வந்து பெடகாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெடகாஜிக்கல்னா ஒரு டீச்சிங், ஒரு லைஃப் கைட், ஒரு நம்ம வாழ்க்கையே எப்படி வாழ்றது அப்படின்றதுக்காக வழி நடத்தக்கூடிய சில கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய கதைகளும் உண்டு. இந்த 4 வகையா ஜோசப் கேம்பல் வந்து இத வகைப்படுத்துறாரு. இதுல எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு கதையா பாத்தீங்கன்னா வி கேன் அத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 4 இதுக்குள்ளாலே போலாம். ஏன்னா ஜோசப் கேம்பல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். இது ஆராய்ச்சி செஞ்சு அதை கொண்டு வந்தார். அவரு நிறைய இந்த ஹீரோஸ் ஜேர்னி அந்த மாதிரியான வகைப்பாடுகள், இன்னும் அடிப்படையில் வகைப்பாடுகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓகே, குட் குட். ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இல்ல. சமையல் பண்றவங்க எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிடாதீங்க, அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்குதா கேட்கலாம். சரி, இது வரைக்கும் கேட்டதுலையா இல்லனா இது? ஆமா, இது வரைக்கும் கேட்டது இல்ல. இதுக்கப்புறம் நிறைய இருக்குப்பா. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்ல நாங்கெல்லாம். ஏதாவது கேள்வி இது வரைக்கும் வந்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நண்பர்களே. எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ நம்ம தொன்மங்கள் அப்படின்னாலே அதுல உண்மையும் இருக்கும், பழசும் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஐடியாலஜி, அதுல இருந்து நிறைய ஐடியாலஜி உருவாகும் அப்படின்னாங்க. ஸோ இந்த காலத்துல சமகாலத்துல தொன்மங்கள் உருவாகணும், அதை நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து தொன்மம் அப்படின்றது இந்த மிஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ மித்தாலஜி இந்த 4 ஃபங்க்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா காஸ்மோலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச உருவாக்கம், அந்த அறிவு, இது குறித்த எல்லா மித்தாலஜியுமே வந்து என்னாச்சு, ஆல்மோஸ்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அது வந்து நவீன அறிவியல் அதை வந்து பயங்கரமா சேலஞ்ச் பண்ணுது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில அம்சங்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் அம்சம் எல்லாம் இருக்கு. கடவுள் தான் நம்மளெல்லாம் உருவாக்குனாரு, இல்ல இதெல்லாம் உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு நோக்கம், இதெல்லாம் வந்து இன்னும் பயனுள்ளதா தான் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் இருக்குது. அப்புறம் இந்த நன்மை தீமை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் வந்து அறிவியலால ரொம்ப இது பண்ண முடியல. ஏன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும், இயற்கையை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. உயிர் வாழணும், சர்வைவல் அப்படின்றதுதான் இயற்கையினுடைய ஒரே நியதியா இருக்கு. சோ அப்போ நன்மை தீமையை நம்ம மனிதன் அதை டிட்டர்மின் பண்ணிதான். ஒரு 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 சிறுத்தைக்கோ ஒரு புலிக்கோ இது நன்மையானது தீமையானதுன்னு கிடையாது. இது பசியை ஆற்றும், இது பசியை ஆற்றாது. இது இனப்பெருக்கத்தை உருவாக்கும், இது இனப்பெருக்கத்தை உருவாக்காது. இது பாதுகாப்பானது, பாதுகாப்பு இல்லை. ஓகே, இந்த மாதிரியான அடிப்படையான உடல் சார்ந்த உயிர் சார்ந்த ஒரு விஷயம்தான் இயற்கையில இருக்குது. அப்போ மனுஷன் வந்து இந்த நல்லது கெட்டது அந்த இதுகளை ஆராயறதுக்காக அவன் உருவாக்கக்கூடிய மித்தாலஜி இன்னும் வேலிடா தான் இருக்கு. ஓகே,
ஸோ அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப நான் நான் சொன்ன மனிதன் எப்பவுமே தன்னை ஒரு தனி ஆளா உணர்ற உணர்வான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. நான் ஒரு செல்ஃப் அப்படின்றது அதுவே ஒரு பெரிய பேர்டனான ஒரு விஷயம். ஓகே, தத்துவார்த்தமா பாத்தீங்கன்னா அனுபவ ரீதியாவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தனிமையில வந்து இது பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஏன் ஒரு குரூப்பா உட்காந்துருக்கீங்க? ஏன்னா தனிமையில உட்காந்து யோசிச்சு வச்சு உங்களுக்கு வந்து ஐயோ நான் சரியான ஆளா தான் இருக்கேனா, இன்னொருத்தர் சொன்னா ஓகே இவனும் நம்மள மாதிரி கொஞ்சம் இதா தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அதை வந்து ஏத்துக்க முடியுது இல்லையா? சோ அதுதான் அதனுடைய இந்த ஃபங்க்ஷன். சில இதுல எல்லாம் இந்த மித்தாலஜியும் இந்த நம்பிக்கைகளும் ரொம்ப முக்கியமானதா தான் இருக்குது. அந்த ஸ்பேஸை தூக்கிட்டோம்னா வெறுமனே ஜெயமோகன் எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு நம்ம உட்காந்து அறிவியலும் இதுவும் தான் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இந்த ஸ்பேஸ்ல தான் நிறைய கதைகள் எழுதப்படுது. ஆனா நீங்க சொன்னது அந்த மித்தாலஜிக்கு இன்னைக்கு உருவாக்குற மித்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு உள்ள மித்ஸ வந்து இந்த மாதிரியான ஒரு மித்தா எடுத்துக்க முடியாது. இது வந்து உண்மையற்றது அந்த லெவலுக்கு வந்துருது இல்லையா? இப்ப இன்னைக்கு மித்தாலஜிக்கு ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் இயற்கையிலே அந்த மாதிரி ஒண்ணு இருக்காது. அல்லது ஒரு ஓகே இதுல கொஞ்சம் அது வந்து எம்பலிஷ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மித்ஸ் இன்னைக்கும் இருக்குதான் செய்யுது. பட் பொய்க்கும் மித்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒடிசியஸ், இப்ப ஒடிசி வந்திருக்கனால ஒடிசியஸ்னு ஒருத்தர் இருந்தாரா? அல்லது ட்ரோஜன் வார் உண்மையிலே நடந்ததா? அப்ப அந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே அங்க வந்து ஒரு இடத்துல வந்து எரிஞ்சு போன ஒரு நகரம் இருக்குது. அது கரெக்டா ஹோமர் சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கு, இந்த தீவுல இந்த இது கடலை நோக்கி இருக்குதுன்றது அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. அதுல இருந்து அவங்க சொல்ல வேண்டிய ஒரு இதை எடுக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டிராமாட்டிக்கா ஜெயமோகன் எழுதுவார்ல டிராமா, அந்த மாதிரி டிராமாட்டிக்கா அதை எழுதுறாங்க இல்ல. அது ஜெயமோகனுடைய கீ ஃபீச்சர் வந்து டிராமா தான். அந்த ஒரு டிராமாட்டிக் ஹை தான் அவருடைய முக்கியமான ஒரு இது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. இப்போ உள்ள மித்துன்னு நாம் பாக்குறது, இந்த மித்தோட கம்பேர் பண்றது, இந்த மித்தாலஜில உருவப்பட்ட திரைப்படங்கள் கதைகள்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ஸ்பைடர் மேனு, இந்த இது சூப்பர் மேன், இந்த மாதிரியான இது வந்து அதுக்கு ஒரு மித்தாலஜிக்கல் எலமெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்பைடர் மேன் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ அல்லது அக்கிலிஸ் மாதிரியான ஒரு ஆளுனுடைய ஒரு ஜேர்னி இருக்கு. ஹெர்குலிஸ் 12 சேலஞ்ச் அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவனுக்கு உள்ள ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒவ்வொரு ஸ்பைடர்மேனும் ஒவ்வொரு மாதிரியான உலகத்துல இருப்பான். அது நிறைய இருக்கு. அப்புறம் நேரடியாவே இப்ப தோர் எல்லாம் வந்து அவங்க நார்டிக் கண்ட்ரீஸ்ல உள்ள மித்தாலஜில இருந்து எடுக்கப்பட்டதான் தோர் கேரக்டர். நேரடியாவே அவர் ஒரு கடவுள், அவங்க கடவுள். அப்புறம் வந்து அப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த மாதிரியான மித்துக்கள் உருவாக்குறது, புதியதா உருவாக்குறது, நீங்க சொல்றது வந்து ஒரு ஆளை பத்திய கருத்துக்கள். இப்போ இந்த நடிகர் இருக்காரு, அவர் அங்க போகும்போது ஒரு ஆள் காலில் செருப்பு இல்லாம போனாரு, அவருக்கு செருப்பு கழட்டி கொடுத்துட்டாரு. இது எல்லாம் ஒரு மித்தாலஜி மாதிரிதான் இருக்கும். நீங்க அதுதான் கேக்குறீங்களோ அப்படின்றது என்னுடைய இதா இருக்கு. பட் மாடர்ன் டேஸ்ல ஒரு புதிய மித்தை உருவாக்குறது, இப்ப இந்த சாமியார்களை பத்தி அல்லது வந்து நம்ம ஒரு இடத்துல நடக்கிற அற்புதம் நடக்கிறது பத்தி இது இருக்கு. பட் இதுக்கு ஒரு 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 அளவுகோல் இருக்கு. அது என்னன்னா, எவ்வளவு நாளைக்கு தாண்டி இது நிலைத்து நிக்குது, அது ஒரு முக்கியமான அளவுகோல். ஒண்ணு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு சொசைட்டியினுடைய மித்தலாஜிக்கல் கேனன் சொல்லுவாங்க, ஒரு பட்டியல்ல அது போய் நிக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரியான மித்தெல்லாம் இப்ப உருவாகிறது இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை வேற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய, நேரடியாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த கதைகளுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இன்னுமே அதிகமா தான் இருக்கு. நான் மித்துன்னு சொல்லாம கதைகளுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா அந்த மனிதனுடைய மென்டல் ஸ்கேப் இருக்குல்ல, மனிதனுடைய மனம்
சார்ந்தது, அப்புறம் உளவியல் சார்ந்தது, அல்லது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ். இந்த பிரபஞ்ச வெளி அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளால அந்த ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, எப்படி ஜெயமோகன் மாதிரி பேசிட்டோமா அந்த ஒரு லைன்? தேங்க்யூ சார், நல்லா இருந்துச்சு. ஓகே, குட். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சில உதாரணங்களை வேணா பார்க்கலாம். இப்போ பெரிய அளவுல இந்த என்னெல்லாம் இருக்கு, படைப்பு பற்றிய துன்பங்கள் இருக்கு இல்லையா? இந்துவேசத்துல வந்து சில பிரம்மாவை சுற்றி வந்த இது, அப்புறம் இந்த பார்க்கடலை கடையும் போது பல பொருட்களும் திங்ஸும் வரக்கூடிய ஒரு இது பார்க்குறோம். கடவுளர்கள் உருவாகி வர்றது வந்து மித்தலாஜிக்கல் இதுல வந்து உள்ள ஒரு பெரிய இது. நான் பைபிள் கிளாஸ்ல வந்து இனுமா இலிஷ்னு ஒரு இது மெசபடோமியன் இதை பத்தி சொல்லுவேன். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு கடவுள்கள் உருவாக்குவாங்க. அந்த கடவுள்கள் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கடவுளை அப்படியே வெட்டி அவர் கூட அம்பு ஒரு ஆண் மோடாக்ன்ற ஒரு கடவுள் வந்து அந்த பெண் கடவுளுடைய வாயில வந்து ஒரு அம்பை எய்தவன்னா அவங்க ரெண்டா பிளந்துருவாங்க. அந்த மேல் பக்கம் வளைஞ்சு வானமாயிரும், கீழ்ப்பக்கம் வந்து பூமி ஆயிரும், அது தரையாயிரும். அப்படிதான் வந்து இந்த பூமி உருவானது அப்படின்ற ஒரு கதையை அவங்க வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க இந்த பூமியை எதுக்கு சும்மா வச்சிருக்கணும், இதை மெயின்டைன் பண்றதுக்காக சில மனிதர்களை உருவாக்குறோம்னு மனிதர்களை உருவாக்குவாங்க. அப்புறம் அந்த மனிதர்கள் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அது கதை போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உருவாக்கம், உலக உருவாக்கம் கொடுத்த இது மித்ஸ் நிறைய இருக்கு. விவிலியத்தினுடைய முதல் பகுதியே வந்து கிட்டத்தட்ட இந்த ஐடியாஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி எடுக்கப்பட்ட கடவுள் உலகத்தை படைத்த போது பூமி வெறுமையாகவும் இருண்டும் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு துவக்கத்துல அது உருவாக்கும். அப்புறம் அவர் ஒளி உண்டாகட்டும் என்றார், ஒளி உண்டாகியது. அப்படி ஒவ்வொன்றா வந்து இது ஒரு ஆர்டரிங் பண்ணிட்டு, அதாவது இந்த கதைகள்ல பொதுவா வர்றது என்னன்னா ஒரு கேயாஸ்ல இருந்து ஒரு ஆர்டரை உருவாக்குறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் நிறைய இந்த கதைகள்ல வரக்கூடியது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த படைப்பு தோற்றம் இதுல வந்து நான் முன்னாடி ஒரு கதை படிச்சிருக்கேன். இந்து மித்தாலஜில ஒரு பெண் கடவுள், ஒரு கடவுள் வந்து தன்னையே வந்து ஒரு பெண்ணா படைப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்கள தேடி அவங்க மேல இவருக்கு காதல் வந்துடும். அவர் தேடி போகும்போது அவங்க ஒவ்வொரு உருவா மாறிட்டே வருவாங்க. அப்படி அவங்க மாறும்போது ஒவ்வொன்றா மாறும்போது தான் ஒவ்வொரு உயிரினமும் உருவாகுது. இப்படி ஒரு கதை இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது, எனக்கு இப்ப அது எக்ஸாக்ட்லி ஞாபகம். அப்புறம் கடவுளர்கள், அப்புறம் தேவலோகம் இவங்க எப்படி உருவாச்சு. இப்போ அது வந்து கிரீக் மித்தாலஜில எல்லாம் ரொம்ப இப்போ ஜேவ்ஸ் இருப்பாரு. ஜேவ்ஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரும் மனிதர்கள கடவுளர்கள் கூட்டத்துல அவர் தான் தலைவரா இருப்பார். அவங்கள அந்த ஜெயன்ஸை ஸ்லே பண்ணி தான் அவங்கள கொண்டுதான் இவங்க உருவாகும். யாரு, இந்த ஜேசும் அவருடைய பிள்ளைகளும் கடவுள்களா உருவாங்க. இந்த மாதிரியா டைட்டன்ஸ் சொல்றீங்களா சார்? ஆமா, டைட்டன்ஸ், கரெக்ட். சாரி, டைட்டன்ஸ் வின் பண்ணி தான் இவங்க வந்து அரசாங்க இவங்க வந்து ஜேஸ் தலைமையில அவங்க அந்த ஒலிம்பியஸ் மவுண்ட்ல வந்து இதாகும் தன்னுடைய இது. ஸோ எப்படி அந்த கடவுளர்கள் உருவானாங்க, அவங்க கடவுளர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய தேவலோகங்கள் பற்றிய கதைகள், நம்ம இந்திரன் கதைகள், இந்திரனுடைய தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த கதைகள், அதுல வந்து இந்த தெய்வங்களை இன்வால்வ் பண்ற கதைகள், இந்த கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் மனிதனுடைய இருப்பு பற்றிய கதைகள் நிறைய இருக்குது. மனிதன்னா யாரு, பொதுவா பல இதுகளை வந்து ஐ மீன் ஈஸ்டர்ன் இதுல நம்ம மிடில் ஈஸ்டர்ன் மெசபடோமியன் அல்லது அசிரியன் ஸ்டோரிஸ்ல வந்து கடவுள்களுக்கு சேவை செய்யறதுக்கு மனிதன் உருவாக்கப்பட்டான் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் வந்து மரணம், மறு உலகம் இதெல்லாம் குறித்த
கதைகள் நிறைய இருக்கு இல்லையா. நாம் ஜஸ்ட் மேல பார்த்தது இன்னும் டீட்டெயிலான சில விஷயங்களை பார்க்குறோம். மரணம் மறு உலகம் இதுக்கு வந்து இப்போ நம்ம சாவித்ரி சத்யவான் கதைகள் கதை இருக்குது. நிறைய கதைகள் இருக்கு ஆக்சுவலி இதுல நம்ம இந்தியன் இதுல. யமலோகம், காலன் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலம் தான் நம்மளோட உயிரை எடுத்துட்டு போகுது இல்லையா. காலம் டைம் பாஸ் பண்ண முடியும்னா நம்ம அப்படியே இருந்துக்கலாம். ஸோ காலன் அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல ஒரு டைமை வந்து ஒரு பெர்சானிஃபை பண்றது இல்லையா, ஒரு மனுஷனா மாத்துறதுன்றது இந்த ஒரு பெரிய ஐடியா தான். ஸோ அந்த மாதிரியான மரணம் பற்றிய பயத்தை போக்குறது, இல்லை மரணம் பற்றிய கேள்விகளை அட்ரஸ் பண்றதுக்கான மித்தாலஜி நிறைய இருக்கு. அப்புறம் பிரளயமும் அழிவும் இந்த இதுவும் நிறைய இருக்குது. நம்ம மச்ச அவதாரம் அதுல வரக்கூடியது. அந்த உத்னபிஷ்டம்னு ஒரு ஒரு இது இருக்கு. ஐ திங்க் அது வந்து மெசபடோமியன் தான் நினைக்கிறேன். அதுலயும் ஒரு பெரிய இது வரும். ஒரு ஆள் வருவார். அவர் வந்து நீங்க கில்காமெஷ் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கில்காமெஷ் தான் உலகத்தினுடைய மிக பழமையான இதிகாசம்னு சொல்லுவாங்க. ஸோ கில்காமெஷ் வந்து தன்னுடைய நண்பன் ஒருத்தனை வந்து அவன் ஒரு காட்டுவாசியா இருப்பான். அவனை மயக்கி இங்க கூட்டு வர்றாங்க அப்படி நிறைய கதையெல்லாம் உண்டு. பட் அவன் வந்து இவன் கூட சண்டை போடுவான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த காலத்துல இந்த டிராமாலாம் இருக்குப்பாங்க. ஒருத்தர் 2 பேரும் சண்டை போடுறவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த உலகத்தின் பழமையான கதையிலே அது இருக்கு. அப்புறம் அவங்க ரொம்ப உயிர் நண்பன் ஆயிடுறாங்க. அந்த ஆள் வந்து இறந்து போயிடுறான். இந்த கதையை நான் பைபிள் கிளாஸ்ல கவர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து அந்த ஆதாம் ஏவாளனுடைய ஒரு ஆஸ்பெக்ட் அதுல இருக்கு. இந்த கில்காமேஷ் வந்து அந்த தன்னுடைய நண்பனுடைய இறப்பை தாங்காம அவன் ஒரு பயணத்தை மேற்கொள்றான். இரவாமையை தேடி அவன் ஒரு பயணத்துக்கு போறான். சோ அந்த பயணத்துல வந்து ஒரு ஆளை சந்திக்கிறான். அந்த ஆள் யாருன்னா, முன்னாடி ஒரு பெரிய பிரளயம், அதாவது ஃப்ளட் வந்து இந்த உலகமே அழிஞ்ச போது அதுல இருந்து தப்பி வந்த ஒரே ஆள். அதாவது அந்த ஒரு பெண் கடவுள் இருப்பாங்க. அவங்க வந்து அவருக்கு உதவுவாங்க. சோ அப்படி வரக்கூடிய வந்த ஒரு ஆள் தான் அந்த ஆளு. அவரு வந்து இரவாமையை பத்தி அவர் சொல்லுவாரு. இங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு பாசி கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து நீ சாப்பிட்டன்னா நீ சாக மாட்ட அப்படின்னு. அப்போ வந்து அதை எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடலான்னு அதை வச்சுட்டு போவான். அது வந்து ஒரு பாம்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அந்த பாம்பு ஆதாம் ஏவாளுடைய பாம்பு, இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு. பாம்பு வந்து ஒரு கன்னிங்கான ஒரு இது அப்படின்றது. இந்த கன்னிங் ஆன இது இருக்கு இல்லையா, பாம்பு வந்து ஏன் இரவாமை உள்ளதுன்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, பாம்பு அடிக்கடி தோலை உரிச்சு புதுசா தன்னை மாத்திக்கும் உடம்புல. ஸோ அதனால அது வந்து இந்த என்றும் இளமையா இருப்பதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுல, இயற்கையில ஒண்ணு நடக்குது, அதை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஒரு லாஜிக் எடுத்து தன்னுடைய கேள்விகளை சேர்த்து. இப்ப நான் சாதாரணமா ஒரு கதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இல்லையா. பட் அதுல ஒரு டீட்டெயில் சேர்த்து அவன் நம்பக்கூடிய ஒரு டீட்டெயில சேர்க்கிறான் பாருங்க. என்னது? பாம்பு தோலை உரிச்சுக்குது. அது எவ்வளவு இளமை, எப்படிடா பாம்பு எப்படிடா சாப்பிட்டு இதா இருக்குன்னா பாரு அப்படின்னு. இந்த இதுல அந்த மித்தாலஜிக்குன்னு ஒரு தர்க்கம் இருக்கு. அந்த தர்க்கம் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு தூரம் அது நீண்டு வருது. அது அவ்வளவு தூரம் அது பரவலாகுது. ஸோ பிரளயம் அழிவு பார்த்தோம். வீரர்கள் அவங்களுடைய தேடல், ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் உடைய ஒரு நீண்ட பயணம், அர்ஜுனனுடைய அவனுக்கு கிடைக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே. அதே மாதிரி கில்காமேஷ் செய்யக்கூடிய ஒரு லாங் அந்த ஜேர்னி, இந்த இரவாமையை தேடி போகக்கூடிய அந்த பயணம் கூட நல்ல இதுதான். அப்புறம் இந்த கன்னிங் அப்படி சொன்னாலே அந்த தந்திர பாத்திரங்கள் வந்து நிறைய மித்தாலஜில இருந்துட்டே இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மனித அனுபவம் தான். நீ என்ன நினைக்கிற, எல்லாரும் நல்லவன் நினைக்காத, ஆனா ஒரு ட்ரிக் பண்றவன் நிறைய இருப்பான் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல.
இந்த ட்ரிக்ஸ்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேரியபிள். இப்ப நீங்க ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அது ஒரு ஜோக்கர் வரும்போது அந்த கேமினுடைய தன்மையே மாறிடுது இல்லையா? ஒரு ஜோக்கர் எத்தனை பேர் சீட் விளையாடுறீங்கன்னு தெரியல இப்பெல்லாம். ஸோ ஒரு ஜோக்கருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கு. அது வந்து அந்த விளையாட்டினுடைய தன்மையை டக்குன்னு மாத்திடும். உங்கள்கிட்ட 13 கார்டு இருக்கு, ஒரு ஜோக்கர் வரும்போது அது வேற மாதிரி பவர் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸும் உலகம் ஃபுல்லா நிறைய இருக்கு. அது உங்களை கவனத்தை நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி நீங்க நினைக்கிறதெல்லாம் நினைச்சபடி நடக்காது, திட்டம் போட்டபடி நடக்காது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நமக்கு நிறைய தெரியும். ஈவன் கிருஷ்ணனே கூட ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸ்டர்னு சொல்லலாம் சில இடங்கள்ல இல்லையா? அந்த போர் நடத்துறதுக்கு அந்த சூரியனும் சந்திரனும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வர்றது, அந்த மாதிரியான நிறைய அவருடைய குறும்புகளும் எல்லாமே இருக்குது அதுல. அப்புறம் வந்து காதல், ஆசை இதை கொடுத்த இதுகள், அப்புறம் போர் குறித்த இது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோமருடைய என்டையர் ஒர்க் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நாம இதை பத்தி பார்த்தோம், வீரர்கள் பத்தி பார்க்கும்போது அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க கிரேக்க இதுல. எப்படின்னா அது வந்து பொதுவாகவே அது ஜோசப் கேம்பலுடைய ஒரு ஐடியா. அது எப்படின்னா ஒரு அழைப்பு இருக்குது, ஒரு வீரனுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. நீ இந்த சாகசத்தை செய்யணும் அல்லது இந்த மிஷனை நீ முடிக்கணும் அப்படின்ற ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்புப்படி அவன் ஒரு பயணத்துல போய் அந்த அழைப்பை முடிக்கிறான். ஆனா அது முடிச்சதோட இந்த கதை முடியாது. அதுக்கப்புறமா அவன் வந்து திரும்பவும் வீட்டுக்கு வரணும். ஜேர்னி பேக் ஹோம், ரைட்? அண்ட் ஸோ தெர் இஸ் அ மிஷன் கிவன் டு யூ. அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி நீங்க அந்த இலக்கை அடைஞ்சிட்டு அங்கிருந்து திரும்ப வீடு வரணும். அந்த 3 சேர்ந்துதான் ஒரு ஒரு வீரனுடைய பயணம் இருக்குது அப்படின்னு. அது ராமர் கதையில அதே போல உங்களுக்கு தெரியும், அவர் வந்து இங்கிருந்து போய் அவர் சீதையை மீட்டுட்டு வர்ற வழியில நடக்கிற கதைகளே நிறைய. சரியா? அப்போ அதே மாதிரிதான் ஹோமருடைய 2 கதைகளுக்கு இலியட் வந்து அந்த போர் நடக்கிறது, போர் முடியக்கூடியது. ஸோ போர் பத்திய மித்தாலஜி நிறைய இருக்கு. அதுல என்ன நடக்குது, அதனுடைய அறம் என்ன, அது அறம் எங்கெல்லாம் பிறல்றாங்க. இப்போ ஒடிசியினுடைய கதை வந்து என்னன்னா, ஒடிசியஸ் வந்து போர் முடிஞ்சு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வரான். அது வர்றதுக்கு வந்து 10 ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் 10 ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு. அதுல நடக்கக்கூடிய சாகசங்கள், அதுல நடக்கக்கூடிய அறக்கேள்விகள், அறப்பிழைகள் எல்லாத்தையுமே இது பண்றது. அப்புறம் இயற்கை பருவங்கள் இதை குறித்த பல கதைகள் நம்ம மக்கள் கிட்ட உண்டு இல்லையா? உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் மத்தியில நிறைய இது உண்டு. அது மாதிரி அவங்க வந்து அந்த இப்ப எங்க ஊர்ல எல்லாம் கடற்கரையில மீனவர்கள்லாம் சில மீன்களை வந்து அவன் இவன் அப்படின்னு அப்படி போடுவாங்க, அந்த போடுறான் பாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சோ அது மாதிரி கடலையை கூட வந்து ஒரு தாயாகவும் ஒரு வானத்துக்கு ஒரு பேரு, அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் நான் சொல்றது. இப்ப அதுக்கெல்லாம் முந்தி அந்த மாதிரியான கதைகள் நிறைய இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இயற்கை பருவங்களை குறித்த கதைகள், அப்புறம் ஒழுக்கம், தண்டனை இது குறித்த கதைகள் இல்லையா? ஒழுக்கமா இருக்கணும், இல்லைன்னா கடவுள் எப்படியாவது உன்னை தண்டிச்சிருவாரு, சாமி கண்ணக்குத்தம் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க இன்னும் இருப்பாங்க. நம்ம ஐ மீன் தெர் இஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி என்ன சொல்லுதுன்னா, நீ ஓவரா பாவம் செஞ்சுட்டு இருந்தனா நிச்சயமா உனக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும், இங்கே இந்த உலகத்திலே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ பிசிக்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பிசிக்ஸ், அதாவது ஒழுக்கம் தண்டனை குறித்து பேசக்கூடிய பல கதைகள் நம்ம இதுல இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நம்ம அகலிகையினுடைய கதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்திரனுடைய அந்த ட்ரிக்கரி இருக்கும் இல்லையா? அவர் வந்து இந்த முனிவருடைய வேஷத்துல வந்து இது அவரோட அடைவாரு அப்படின்றதுலாம். அப்புறம் அதுக்கான தண்டனையும் அவருக்கும் கிடைக்கும், அகலிகைக்கும் கிடைக்குது. அப்புறம் உலகத்தினுடைய முடிவு, மறுபிறப்பு, இது மாதிரியான நிறைய
கதைகள்லாம் இருக்குது. I'm just trying to see. இப்போ இப்போ மனுஷனுக்கு சில பயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை பத்தியும் நிறைய கதைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு பத்தி ஒரு இயல்பான பயம் மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் மனுஷன் வந்து மரத்துல இருந்த காலங்கள், மரங்கள்ல தங்கி வாழும் குரங்கு மாதிரி இருந்த காலங்கள்ல பல பாம்புகள் வந்து அவங்கள தாக்குறது, குறிப்பா குழந்தைகளை தூக்கிட்டு போறது, இந்த மாதிரியான இதனால வந்து அவங்களுக்கு இயல்பாவே பாம்பு மேல ஒரு பயம் இருக்கு. ஸோ பாம்புக்கு எதிரான பல விதமான மித்தாலஜிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அபாயங்களை குறித்த ஒரு பயம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ சில இப்போ நான் சொன்னல ஒரு சைக்கலாஜிக்கல் இதுவும் வந்து மித்தாலஜியில ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது மனிதனுக்கு மோசமான எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? சத்யா இதா இருக்கு. மனிதனுக்கு அவனே தான் அவனே என்னன்னா யாரு? அவனேன்னா அவனை எனக்கு நானே எதிரிய அது இல்ல, அது கூட இருக்கிறவன் அந்த மாதிரி வேற ஒரு ஆள். மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தான் எதிரி அப்படின்றது. ஆக்சுவலி நீங்க சொன்ன அந்த முதல் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மனிதனுக்கு தான் எதிரி. அவன் தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான எதிரி. ஏன்னா ஒருத்தன் தன்னை அழிச்சுக்கிற மாதிரி இன்னொருத்தன் அவனை அழிக்க முடியும். இதுதான் ஒரு மித்தாலஜியில வரக்கூடிய, ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு இது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து மித்தாலஜிலும் சரி, எல்லா உலகம் ஃபுல்லா இருக்குது. கர்வத்தினால அழிஞ்சு போறவங்க ரொம்ப நிறைய கதைகள் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் அவன் பயங்கரமான பக்திமானா இருப்பான், அவன் பயங்கரமான ஒழுக்கவாதியா இருப்பான். ஆனா எங்க ஒரு இடத்துல ஒரு கர்வம், ஒரு பேராசை, ஒரு பொறாமை, இந்த மாதிரியான சில குணங்கள் வந்து அவனை அழிச்சிடும். ராவணன் மாதிரியான ஒரு மாபெரும் தவசி கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் பெரிய தவம் செய்தவன். அதே போலதான் எல்லாமே நீங்க பேர்னா நம்ம மகிஷனுடைய ஸ்டோரியுமே அந்த மாதிரிதான். ஏதோ ஒரு கட்டத்துல அந்த டயலாக் உள்ள வந்துடும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்றது வரும் இல்லையா? ஸோ அப்போ கர்வம் பத்திய இது. இப்போ இந்த கருடனுடைய அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு, பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அருணன் இல்ல, அவரு பறந்து போய் அந்த சூரியனை மறைக்க போறன்னு போயிட்டு எரிஞ்சிருவாரு. இதே ஸ்டோரி வந்து இது இருக்கு, கிரேக்க மித்தாலஜில இருக்கு. ஐக்கரஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது இக்காரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இக்காரஸ் வந்து பறந்து போய் நான் சூரியனை வந்து மறைக்க போறேன்னு போயிட்டு எரிஞ்சு போய் விழுந்துரும். ஸோ கிட்டத்தட்ட அதே தான். அதாவது ஆணவத்தினால அழியிறது. இது ஒரு முக்கியமான இது, ஹியூப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கர்வம் அல்லது ஒரு மாதிரி. ஸோ அப்புறம் பேராசை, கிரீட், பேராசை. இதுக்கு ஒரு முக்கியமான மித்தாலஜி என்னது? பேராசை குறித்த பெரிய மித்தாலஜி வந்து இந்த மைதாஸ் அல்லது மிதாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தொட்டதெல்லாம் பொன்னாகணும்னு ஒரு வரத்தை கேட்கக்கூடிய ஒரு அரசன் இருப்பான். அப்புறம் சாப்பாடெல்லாம் பொன்னா மாறிடும். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா கியூரியாசிட்டி. அதாவது கியூரியாசிட்டின்றது வந்து பொதுவா நம்ம ஆர்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட ஆர்வம். ஓகே, ஒரு இதை செய்யாத அல்லது ஒரு இது பண்ணனா ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது அதைத்தான் போய் செய்வாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அந்த கியூரியாசிட்டி, இப்போ உதாரணமா அந்த தர்மர் சூதாடும் போது அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி தான் அதை வந்து இன்னும் வளர்த்துட்டு போகுது. அதாவது ஒரு ஃபர்பிடன் கியூரியாசிட்டி.
இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது அதை தான் போய் சாப்பிடுறாங்க. அல்லது அந்த பாண்டோராஸ் பாக்ஸ்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு கிரேக்க மித்தாலஜி. அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆம், ஒரு பெட்டி கொடுப்பாங்க அவன்கிட்ட. இது திறந்துடாத, இது திறந்துடாத, ஏன்னா அதுக்குள்ளதான் வந்து உலகத்துல உள்ள எல்லா கொடுமைகளும் தீமைகளும் அடங்கி இருக்கும் அந்த பெட்டியில. ஆனா இவளுக்கு அது தாங்க முடியாத கியூரியாசிட்டியில என்னதான் நடக்குதுன்னு பாப்பான்னு திறந்துருவா. சோ யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய ஏன் உலகத்துல தீமை வருதுன்னு ஒருத்தர் கேட்டான்னா, ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. ஓகே. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பொம்பளைட்ட ஒரு பெட்டியை கொடுத்தாங்க, அது தெரிஞ்சிச்சு எல்லாத்தையும் கொண்டு பொம்பளை மேல போட்டுறாங்க. சோ அது ஒரு ஸ்டோரியா வருது. அப்புறம் பொறாமை, கைகேயி, அந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? துரியோதனுக்கு உள்ள பொறாமை எல்லாமே, ஐ மீன் அதெல்லாம் தான் இதெல்லாம் தான் வன்மரசுல அவர் ரொம்ப விரிச்சு சொல்றாரு இல்லையா? அந்த கேரக்டர்ஸ் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, இன்னைக்கு நம்ம நம்ம அப்புறம் வந்து கோபம், ஏன்னா பழி வாங்குற குணம். ஸோ இது எல்லாமே வந்து மித்தாலஜில கவர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தந்திரம், ஒரு மாதிரி புத்திசாலித்தனம், விசுவாசமா இருக்கிறது, துரோகம் பண்றது, காதல் இருக்கிறது, பக்தியா இருக்கிறது, துக்கம், மரணம், இதெல்லாம் சேர்ந்து கோழைத்தனத்துக்கும் தைரியமா இருக்குது. இதெல்லாமே கூட பெரிய அளவுல கவர் பண்றது அந்த மாதிரியான நிறைய. அப்புறம் டெம்பேஷன்ஸ், ஸோ அப்புறம் விஸ்டம் இல்லையா? ஒரு ஞானம் எப்படி உயர்ந்தது, மடமே எப்படி சின்னது, இந்த மாதிரியான பல கதைகள் இதுல இருக்குது, மித்தாலஜில இருக்குது. ஸோ மித்தாலஜிக்கு ஒரு அடிப்படையான பல நல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. அதே எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்னைக்கு வந்து லிட்ரேச்சர் எடுத்து வச்சிருக்கு. நீங்க அது ஒரு ஆனாலும் மித்தாலஜியினுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் இது இருக்குல்ல, நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ போய் அது அப்படி டக்குன்னு போட்டு நின்னுரும். அந்த தன்மையுடைய கதைகள் படிக்கும்போது தான் நம்ம அதுதான் லிட்ரேச்சர்ல எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம்னா, அந்த நமக்குள்ள மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம், அதான் மறக்க முடியாத ஒரு தருணத்தை அது உருவாக்கும் போது தான் அது ஒரு நல்ல லிட்ரேச்சர் ஆக உருவாகும். அதைத்தான் இவங்க எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 15,000 10,000 5,000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது இன்னைக்கும் நம்மளால அது ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஓகே, இவன் வந்து இதை பண்ணிருக்க கூடாது, அதை இவன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கும் நம்ம நினைக்க வைக்குது இல்லையா? அந்த சினாரியோல ஒரு ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ அல்லது வந்து ஒடிசியோ ஹோமரையோ அல்லது ஒரு பைபிள் ஸ்டோரியோ வாசிக்கும் போது நமக்கு அப்படி ஒரு இதை தோன்றுறது ஒரு பெரிய விஷயம்தான். அதே நேரத்துல வந்து நமக்கு இந்த எல்லா கதைகளுமே வந்து நம்ம கையில கிடைக்கல. அது தாண்டி 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 வந்து எது ரெலவெண்டா இருக்கோ அதுதான் நம்ம கையில வந்து கிடைக்குது. இப்போ ஒரு காலத்துல இருந்த பழமொழிகள் கூட இன்னைக்கு யாரும் பயன்படுத்துறது இல்லை. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது இந்த அம்மா போடுறது பத்தி ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி அம்மைக்கு பயந்து ஓடி போயிடுவாங்க. இந்த ஊர்ல இருந்து ஓடி போனா என்ன அம்மை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்போது ஒரு வழியில ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்துருப்பாங்க. என்னம்மா பண்ற? இந்த மாதிரி நான் வந்து ஊரை விட்டு போறேன், அம்மா இல்லைன்னா எனக்கு அம்மா பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி அப்ப எனக்கு கொஞ்சம் பேன் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா பேன் பார்க்கறதுக்கு எடுக்கும்போது என்ன ஆகும், அவங்க தலையெல்லாம் கண்ணா இருக்கும். அவங்க பேன் பார்க்கறது முடிய வரைக்கும் தலையெல்லாம் கண்ணா இருக்கும். எனக்கு அந்த இமேஜ் வந்து நான் சின்ன பையனா கேட்ட கதை இன்னும் பயங்கரமா இருக்கு. ஸோ இட்ஸ் அது என்ன சொல்லுதுன்னா, நீ எங்க போனாலும் என் பார்வையில இருந்து நீ தப்ப முடியாது. அதுதான் அதனுடைய மீனிங்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பண்பு வந்து மித்தாலஜிக்கு இருக்குது. அது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலை ஷேப் பண்றது, அதனுடைய கேரக்டர்ஸ், மனிதனுடைய அவனே தன்னை அழித்து கொள்ளாத வகையில் அவன் கர்வமோ
கொஞ்சம் கர்வா இருக்கும், இல்லாம இருக்க முடியாது. ஆஹ் ஆனா அதே நேரத்துல வந்து அது வந்து ஒரு உச்சத்துக்கு போகும்போது அது பெரிய பேரழிவை உருவாக்குது. ஆக ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, அது பேர் வந்து என்ன, இந்த குட்னஸ் பாரடாக்ஸ்னு ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா, மனிதன் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல விலங்கா இருக்கான். ஓகே, அப்படியே அவன் விலங்குனே வச்சுக்கோ. அது எப்படி அந்த நிலைக்கு வந்தான்னா, அவன் வந்து இந்த மாதிரியான துர்குணங்களை கொண்ட மோசமான ஆஹ், ஆட்கள் வருவாங்க இல்லையா? திடீர்னு ஒருத்தன் வருவான், பயங்கர கரப்டடா இருப்பான் அந்த ஏரியால. அந்த சின்ன குழுவா தானே இருப்பாங்க. ஒரு 150 பேர் தான் முன்னாடி உள்ள சொசைட்டி எல்லாம். 150 பேர் 200 பேர் கூட இருப்பாங்கன்னா, அதுல வந்து ஒருத்தன் வந்து பயங்கர கலாட்டா பண்ணி எல்லாரும் அழிச்சு போட்டு ஒரு பெரிய அவன் உடல் வலு கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த உடல் வலு ரொம்ப இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு, இல்ல பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்தி இருந்தாங்கன்னா, அவங்கள ஒரு 10 பேர் நல்லவங்க சேர்ந்து கொன்றுவாங்க. ஒரு நல்லவங்க சேர்ந்து ஒருத்தனை அந்த அசுரனை அழிக்கிறாங்க. அப்படி இந்த கதை, இந்த அசுரனை அழிக்கிற கதையெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த மாதிரியான கெட்டவன் அழியணும் அப்படின்ற ஒரு ஐடியா அது. ஸோ உலகம் ஃபுல்லா இந்த மாதிரியான கதைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது பேர் தான் குட்னஸ் பாரடாக்ஸ். அதாவது நல்லவனா மாறுறதுக்கு எவனாவது ஒருத்தனை போட்டு தள்ளாதான் ஆக முடியும் அப்படின்றது. அதாவது கெட்டவனை அழிக்கிறது வந்து ஒரு சொசைட்டி நல்லவனா மாறக்கூடிய ஒரு வழியாக இருந்திருக்கு. அதுதான் அந்த பாரடாக்ஸ். நீ நல்லவனா ஆகுறது. ஸோ இன்னைக்குமே வந்து நம்ம சினிமாக்குள்ள வரக்கூடிய கதை அதுதான் இல்லையா? அவன் பயங்கர ஹீரோ, பயங்கர நல்லவனா இருப்பாரு. ஆனா அவர் வந்து நல்லவனா இருக்கிறதுக்காக கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. ஸோ இதுதான் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஒரு நரேட்டிவ்னா அதுதான். முதல்ல வந்து நம்ம மனிதர்கள் வந்து ஸ்பெஷலா, இப்ப அண்மையில நான் மொழிபெயர்ப்பு பத்தி பேசும்போது கூட இதை சொன்னேன். எப்படி கல்ச்சுரலா நம்ம வந்து இவால்வ் ஆகுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதுல வந்து துவக்க காலத்துல இருந்து ஒரு இன்னைக்கு கூட பல பெரிய மதங்கள், எல்லா பெரிய மதங்களுமே மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. புத்தரை பத்தி கூட பெரிய பெரிய மித்தாலஜிஸ், ஐ மீன் ஒரு மித்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவர் பிற்காலத்துல அவருடைய வாழ்நாள்ல நடந்த விஷயங்களாக எழுதப்பட்ட பல விஷயங்களை நம்ம மித்தாலஜியுடைய தன்மையோட இருக்கு. மித்தாலஜியுடைய தன்மைகள் என்னென்னலாம் பார்த்தோம், அது என்னுடைய பயன்கள் என்ன அதெல்லாம் சொன்னாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டிரான்சென்டென்டல் இதுல இருந்து காஸ்மோலாஜிக்கல், சோசியலாஜிக்கல் அண்ட் பெடகாஜிக்கல் அல்லது சைக்கலாஜிக்கல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வெவ்வேறு வகையான உலகத்துவக்கம், ஒரு தனி மனிதனுடைய பயணம், இந்த போர், நாடு நாடு குறித்த இதுகள், இந்த மாதிரியான இதெல்லாம் சொன்னோம். அப்புறம் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் மனிதனுடைய பொறாமை, கர்வம், பேராசை, இதை பத்தியான இதுகளை பத்தி எல்லாம் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணேன். இது போதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சா? ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே ஓகே, போதுமா? சார் நீங்க 2 மணி நேரம் பேசினா கூட நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியா? எனக்கு இந்த கொஞ்சம் வேலை இருக்குது அதே நேரத்துல. பட் ஆனா we can discuss. உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த உரையாடல் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சார் உண்மையாலேயே நிறைய அந்த 4 இது சொன்னீங்களே, 4 பார்வைகள் மித்தாலஜி, அது வழியா இன்னும் வந்து வாசிச்சா இன்னும் நிறையவே பிடிப்படும், இல்ல புரியுன்ற மாதிரி நீங்க சொல்றப்பவே அது. ஆமா, அது வந்து உங்களுக்கு ஒரு இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸினுடைய இது என்னன்னா, முதல்ல வந்து அதை வகைப்படுத்துறது, அதை கிளாசிஃபை பண்றது, அது வந்து ஒரு கிரிப் கொடுக்கு, அது ஈஸியான ஒரு அப்ரோச்சை கொடுக்கும் இல்லையா? இது வந்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப இது பண்ண மாட்டோம். இந்த கிளாசிபிகேஷன் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது அவங்க இதுல வந்து. அது ஒரு முக்கியமான இது, எந்த குரூப்ல எல்லாம் போடலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வரும்போது தான் அது வந்து ஒரு முக்கியமான கிளாசிபிகேஷன் தான். அது வந்து சாதாரணமா ஏத்துக்கவும் மாட்டாங்க. அவங்க இந்த கிளாசிஃபை பண்ணிட்டான்றதுக்கு அப்படி கிடையாது.
ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். அதுக்கு எதெல்லாம் எதுல போய் உட்காருதுன்றதை கொண்டு வந்துதான் அவங்க குட். தேங்க்ஸ் சார். சார் இப்ப சில கேள்விகள் வந்து வச்சிருக்காங்க, அது கேட்கலாமா சார்? கேள்விகளா? கண்டிப்பா கேட்கணுமா? உங்களுக்கு டைம் இருக்கிற வரைக்கும். ஓகே, கேட்கலாம். ஓகே. அரவிந்தண்ணா, நீங்க கேளுங்க. நான் உங்க முதல் கேள்வி. வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து அரவிந்த் பேசுறேன். ரொம்ப அருமையான உரை சார். ரொம்ப நிறைய எங்களுக்கு ரொம்ப சிந்திக்க வச்சது, நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம். பொறுமையா அன்றைக்கு ஒரு குருவா எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ஓகே ஓகே. நான் மறந்துட்டேன், அவர் சொன்னாரு முன்னாடி. ஓகே, தேங்க்யூ. சோ ஒரு அசுரன் மாதிரி எப்படி ஒருத்தன் அழிக்கப்படுறவன் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி கற்பனை பண்றாங்கலாம் சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. சோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சில இடங்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு பக்கத்துல அசுரனா தெரியனா, இன்னொரு பக்கம் அவன் வந்து தெய்வமா வழிபடப்படுறான். இப்ப வந்து மகாபாரத்ல இருந்து வெண்மரசுல இருந்து கலின்றது ஒரு பக்கம் துரியோதன் கெட்ட மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் இந்த நிஷாதர்கள் காலத்துல நலவெண்பா கதையில பாத்தீங்கன்னா அந்த புஷ்கரன் வந்து அந்த புஷ்கரனோட சமூகத்தினர் அவனை வழிபடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவத்துல சொல்றோம், இயேசுவோட எதிர்ப்பதமா சேட்டன், லூசிபர் எல்லாம் சொல்றோம். அவங்களையும் வழிபடுற மாதிரி மக்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது துன்பங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் சார். இன்னைக்குமே கூட அது சொல்லுவாங்கல்ல, சாட்டானிக் வர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுவாங்க. பட் அது வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து அவ்வளவு தெளிவான ஒரு சாட்டான் வந்து ஓகே ஓரளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு பேரும் இதெல்லாம் வந்து லூசிஃபர் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. அது நீங்க இந்த கதைகள்ல ரொம்ப ஆழமா இருக்கு. நீங்க சொன்ன இதை நான் வேற இதுல எடுத்துட்டு போறேன். நீங்க கிறிஸ்டியானிட்டியில வந்துட்டீங்கன்னா ரொம்ப இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்காது. டிடி கொசம்பி, நீங்க ஜேமோன் அவரை பத்தி எழுதியிருப்பாரு, நீங்க படிச்சிருக்கீங்க. டிடி கொசம்பி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் திங்கர். கம்யூனிஸ்ட்னா மார்க்சிசம் வழி, மார்க்சிஸ்ட் அனலிஸ்டிக்கல் மெத்தட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் அந்த டயலெக்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்ஸ் அதாவது உலகத்தை வந்து அப்ஜெக்டிவா, வரலாற்றை அப்ஜெக்டிவா ஃபேக்சுவலா அப்ரோச் பண்றது, இதுதான் மார்க்சிசத்தினுடைய இது. அப்போ அவர் வந்து ஒரு இது சொல்றாரு, மகிஷனை கொல்றாங்க தேவி இல்லையா, மகிஷாசுர மர்த்தினி. ஸோ மகிஷாசுர மர்த்தினியை வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா, அவர் பல விதமா சொல்றாருன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது. பட் அவர் மெயினா 3 விதமான இதை பாக்குறாரு. என்னன்னா, ஒரு இடத்துல வந்து மகிஷனை வந்து தேவி கொன்னுடுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து தேவியை வந்து மகிஷன் கொல்ற மித்தாலஜி இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து மகிஷனும் தேவியுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ இப்ப இது எப்படி நடந்திருக்கும் அப்படி அவர் யோசிக்கும் போது, அவங்க வந்து இந்த பொருளாதாரம், பொருளுடைய உருவாக்கம், முதலீட்டு இப்படின்னு யோசிக்கும் போது அவர் மகிஷன் வந்து மாடு மேய்க்கிறவர்களுடைய தெய்வமாக இருந்திருக்கலாம். சரி, அப்புறம் தேவி வந்து யாரு, ஃபார்மர்ஸ் அவருடைய தெய்வமா இருக்கு. இந்த மோதல் இருக்குல்ல, இந்த ஃபார்மர்ஸுக்கும், அதாவது விவசாய குடிகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும், மேய்ச்சல் நில மக்களுக்குமான ஒரு போர் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட், போர் இல்ல, அது ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப பைபிள்லயும் இருக்கு. காயின் அண்ட் ஆபேல் அண்ட் காயின், அவங்க சகோதரர், ஆதாமனுடைய பிள்ளைங்க 2 பேர் இருப்பாங்க. அவர்ல ஒருத்தர் வந்து காயின் வந்து ஒரு விவசாயி, ஆபேல் வந்து ஒரு ஆடு மேய்ப்பர். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் ரொம்ப டிஃபைன்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து காயின் வந்து அவருடைய தம்பி, இவருடைய பலியை வந்து காயினுடைய பலியை வந்து கடவுள் ஏத்துக்க மாட்டாருன்னு வரும். அப்போ வந்து இவங்க கொன்றுவாங்க. ஸோ பழைய அவன் வந்து இவனை கொன்றுவான், தன்னுடைய தம்பியை கொன்னுருவான். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்குது அப்படின்றது. ஸோ எங்கெல்லாம் வந்து மகிஷனுடைய ஆட்கள், அந்த மேய்ச்சல் நில மக்கள் வெற்றி பெற்றாங்களோ, அங்க வந்து தேவியை இவருங்க அவங்களை கொண்டுட்டதாகவும், எங்கெல்லாம் தேவியுடைய இந்த விவசாய குடிகள் வின் பண்ணாங்களோ அவங்க வந்து
இந்த மகிஷனை கொன்னத மாதிரியும், எங்கெல்லாம் ரெண்டு பேரும் சமரசத்தை பண்ணிக்கிட்டாங்களோ அங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க கதைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்றாரு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு இது சேருதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதனுடைய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எப்படி இப்ப நம்ம நான் சொன்ன தேசம் குறித்த கதை ஒரு நாள் பிரான்ஸ் தான் உலகத்திலே நாகரிகமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் அடுத்த நாளே ஜெர்மனியில தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மித்தாலஜி அங்க உள்ள மித்தாலஜியை நம்ப வேண்டிய இருக்கு. இங்க உள்ள ஸோ எங்க அந்த அந்த கணம் யாருக்குமே தெரியாது. ஆனா வரலாற்றுல நீடித்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கதை மகிஷாசுர மர்த்தினியோட கதை தான் ப்ராமினண்டா இன்னைக்கு இருக்குது. அப்ப அந்த பழைய கதைகள் அழிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இன்னும் எது வலுவா இருக்குதோ அது அதனுடைய கதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அல்லது நீங்க வரலாற்றை தேடி போய் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அங்க அது இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான உங்களுடைய இது ஆன்சர் பண்ணிச்சா அது? புரிஞ்சுது சார். நன்றி சார். நல்லா புரிஞ்சிருக்கு சார். ஓகே, சரி சரி, ஓகே. வேற யாராவது சார்? உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்கு சார்? இன்னும் கொஸ்டின்ஸ் எடுத்தோம். நீங்க ஒன்றும் இல்லை, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். நீங்க எல்லாம் ஆர்வமா உட்காந்துருக்கீங்க. ஓகே சார், நன்றி. வேற யாராவது? செந்தில் ப்ரோ, நீங்க கேக்குறீங்களா? உங்க கேள்வி வச்சிருக்கீங்களே. ஹலோ செந்தில். ஓகே, அவர் இருக்கார். மற்ற நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல குழுவில் பகிர்ந்த கேள்வி அதுல கேட்கலாம். அரவிந்தண்ணா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம் இன்னொன்னு இருந்துச்சுன்னா. வேற கேள்விக்கு சாரே பதில் சொல்லிட்டாரு. நான் அர்ஜுனோட பயண நூல் மாதிரியே என்னென்ன பயணூல்கள் இருக்குன்னு கேட்டேன், அது சொல்லிட்டாரு. அது மாதிரி சில மித்தாலஜிகள் 2 இருக்கிற ஒற்றுமைகள்லாம் கேட்டிருந்தேன், அதுவும் சொல்லிட்டாரு. வேற பெருசா என் சைட்ல எதுவும் இல்ல. சரி, ஓகே. சுதன், நீ ஒரு கேள்வி கேட்கணும்னு நேற்று நீ சொல்லியிருந்த, அது வேணா இப்ப கேள்வி. சுதன் இருக்கியா? கேள்வி சார். இது நீங்க முத டைம் ஒருக்க சொல்லி விஷ்ணுபுர விருது விழால உங்களை பார்க்கும்போது நான் நீலம் புக் காமிச்சேன். அப்போ நீங்க இங்க இருக்கிற கிருஷ்ணர் தான் கிறிஸ்டியன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இல்ல ஆக்சுவலி அதுல இருந்து நான் கிறிஸ்டியன் தான் இல்ல ஆக்சுவலி அந்த கிருஷ்ணர் தான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னீங்க. Oh my God. இல்ல, கரெக்டா என்னன்னா, அதாவது என்ன புக் என்ன நீலம் கிருஷ்ணரை பத்தினா, அப்படியா, பைபிள் இவர் தான் கிறிஸ்டியனா வராரு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு உண்மையில ஞாபகம் இல்லை, நான் அப்படியே சும்மா ஜோக்கு தான் சொல்லியிருப்பேன். சொல்லுமா சொல்லுங்க. சார், ஆனா அதுக்கப்புறம் அப்படி யோசிக்கும் போது அது ரொம்ப நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. அதாவது இப்ப ஜீசஸ் நிறைய இடத்துல நான் என்ன சொல்கிறேன் என்றால் அப்படின்னு சொல்லி அவரு அதை திருப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து அவரு திரும்ப புதுசா ஒண்ணு சொல்றாரு. அந்த மாதிரி கிருஷ்ணனும் நிறைய இடத்துல இந்திரன் கூட சண்டை போட்டு அதுக்கு எதிர்ப்பா திரும்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்துற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இப்ப ரீசெண்டா இப்போ ஜெயமோகன் சார் கூட அந்த வீடியோல ஒருக்கா கூட சொல்லியிருந்தாரு. அதாவது மேய்ச்சல் 2 பேர், அதாவது 2 கடவுளும் மேய்ச்சல் நில இதுல இருந்து வந்தது. இவங்க கையில பசுமாடு கிருஷ்ணனும், ஜீசஸ் கையில ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு. அது ஒரு சிம்பிள் உருவாக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி பைபிள்ல உள்ள நரேட்டிவ்ல நான் சொன்னேன் இல்லையா, மேய்ச்சல் நில மக்களுக்கு ஆன ஃபேவர், மேய்ச்சல் நில மக்களை தான் அதிகமா ஃபேவர் பண்றாங்க அந்த நரேட்டிவ்ல, அந்த கதைகளை பொறுத்த வரைக்கும். அப்கோர்ஸ் புதிய ஏற்பாடு வந்த பிறகு அது அப்படியே அது இல்லாமலே ஆயிருது. ஏன்னா எல்லா துவக்க காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் எல்லா தரப்புல இருந்தும் கிறிஸ்தவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த வகையில தான் அது வருது தவிர, இப்போ தாவீது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான யூத அரசர் இல்லையா, டேவிட் அப்படின்னு எல்லாம் பேர்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ டேவிட் ஒரு ஒரு ஆயரா தான் இருப்பார். ஆயர்னா
ஆஹ் என்னது மந்தையை மேய்க்கிறவர். ஸோ அவரு அந்த அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் அதே மாதிரி இந்த நகரங்களை உருவாக்குகிறவர்கள் அவங்க தான் விவசாயிகள். விவசாயிகள் தான் நகரங்களை உருவாக்குறாங்க, நாகரிகத்தை உருவாக்குறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்களுக்கு மேல. எப்பவுமே பழைய ஏற்பாடுலயும் சரி, பழைய இதுகள்ல வந்து அந்த நாகரிகத்து கொண்டு வரவங்க மேல ஒரு எரிச்சலும் ஒரு ஒரு நெகட்டிவான இது இருக்கும். அதாவது ப்ரொமீத்தியஸ் வந்து ஒரு நெருப்பை திருடிட்டு வரான். நெருப்பை திருடிட்டு வந்து மக்களுக்கு அதை கொடுக்கும்போது தான் இங்க நாகரிகம் வளருது. அப்போ அவனை வந்து கடவுள் தண்டிக்கிற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரியான கிட்டத்தட்ட அதே மாதிரின்னு இல்லை, அந்த நல்லது கெட்டது அறியக்கூடிய பழத்தை சாப்பிடக்கூடிய ஆதாம் ஏவாளும் அதே போல வெளியே துரத்தப்படுறாங்க. நான் சொன்ன காயின் கதை இப்ப சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து நகரங்களை வடிவமைக்கக்கூடியவர்களாகவும் இசை கருவிகள் இந்த மாதிரி கருவிகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் வர்றாங்க. மனிதன் வந்து நாகரிகத்தை தேடி போறது வந்து ஒரு பெரிய அழிவு அப்படின்றத வந்து ஐ மீன் ஒரு பெரிய தவறான முடிவு அப்படின்றத வந்து ஜாரட் டைமண்ட் கூட ஒரு பேப்பர்ல எழுதிட்டார். ஜாரட் டைமண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் வந்து கன்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு முக்கியமான புலிட்சர் பிரைஸ் வின் பண்ண புத்தகம். அது வந்து மனித நாகரிகம் எப்படி உருவாச்சு அப்படின்றது இந்த கன்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் வச்சு இந்த 3 கிருமி, அதாவது இப்போ உதாரணமா இங்க வெள்ளையர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற இந்தியர்கள்னா செவ்விந்தியர்கள் இவங்ககிட்ட இருந்து பரவிய கிருமிகள், வெள்ளைக்காரங்கள் கொண்டு போன கிருமிகளை அவங்களுக்கு அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால லட்சக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போனாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி நாகரிகங்கள் வளரும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்றத அவர் விளக்குறாரு. அப்ப அவர் ஒரு கட்டுரையில சொல்றாரு, இந்த மாதிரி மனித நாகரிகம் வந்த பிறகுதான் நோய்கள் அதிகமாச்சு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கேத்தால இவன் வந்து எல்லா காடுகளை அழிச்சு விவசாயம் பண்ண வேண்டியதா போச்சு. அதோட இது உழைப்பு அதிகமா செலுத்தணும். மனுஷன் வந்து நாகரிகம் வந்த பிறகுதான் அளவுக்கு அதிகமா உழைக்க வேண்டியது. இந்த நாகரிகத்துல வாழ்றதுக்கு நீங்க எத்தனை வருஷம் படிக்க வேண்டியதா இருக்கு? 18 வருஷம், குறைஞ்சது 18 வருஷம் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கு. இந்த நாகரிகத்துல ஓரளவுக்கு நீங்க வாழணும்னா 18 வருஷம் உட்காந்து படிக்கணும். கணக்கு படிக்கணும், அறிவியல் படிக்கணும், கம்ப்யூட்டரை படிக்கணும், ஜெயமோகனையும் படிக்கணும் இதுக்கு நடுவுல. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையா பாக்குறாங்க ஒரு கட்டத்துல. ஈவன் பைபிளுடைய அந்த முதல் ஸ்டோரியே வந்து கிட்டத்தட்ட நான் அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். என்னன்னா, மனுஷன் வந்து காட்டுல இருக்கிற வரைக்கும் இன்னசென்டாகவும், அவன் ஒருத்தனை தெரியாம கொண்டுட்டா கூட அவனுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு இதுதான் நல்லது கெட்டது, இதுதான் சட்டம் இல்லாதது, இந்த எந்த கவலையுமே கிடையாது. அவன் காட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு செமி விலங்கா இருந்த வரைக்குமே. ஆனா அதை தாண்டி அவன் நாகரிகத்துக்குள்ள வரும்போதுதான் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமா வருது. குழந்தைய பெத்துக்கணும், வளர்க்கணும் அப்படின்ற அந்த அந்த அடிப்படைகள்ல இருந்து மேல வருது. குடும்பம் ஒரு பெரிய அதனால நாகரிகம்ன்றது வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். அப்போ அந்த இதுக்கு எதிரான நிறைய கதைகள் இருக்குது. அப்புறம் இந்த நாகரிகங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இப்போ மகாபாரதமே வந்து பல்வேறு நாகரிகங்கள் அல்ல நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் தான். அதுல உள்ள நியாயங்கள், நியாயமின்மை இதெல்லாம் வரக்கூடியதுதான் இல்லையா? யாருக்கு உரிமை இருக்கு, உரிமை இல்லை, கர்ணனுடைய கதைய அதுலதான் ஒரு கிரே ஏரியாவை கொண்டு வர்றாங்க. கர்ணன் வந்து ஒரு கருப்பு வெள்ளையான ஒரு அவன் வந்து அவன் குந்தியினுடைய பையன்தான். ஆனாலும் அவன் வந்து தேரோட்டி இதுல பையனா பார்க்கப்படுறான். அந்த காலத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் இல்லை இல்லையா? ஸோ எப்படி அவனை இது பண்றது? ஸோ இட் கோஸ் லைக் தட். அந்த கிரே ஏரியாவை உருவாக்கி அதுக்கு ஒரு மாராலிட்டி கொண்டு வந்து அப்போ துரியோதனனுடைய கேரக்டர் வந்து இதெல்லாம் வருது. ஸோ
ஓகேயா? அந்த கேள்விக்கு ஆன்சர் உனக்கு கிடைச்சதா ஓரளவுக்கு? சுதன் தானே கேட்டாப்ல? ஆமா சார். நீங்க சொல்லும் போது அதை இன்னும் யோசிச்சு பார்க்க முடியுது. திங்க் பண்றேன். அவ்வளவுதான். திங்க் பண்றதுதான், அது ஒண்ணுதான் நம்ம வேலை. உனக்கு எல்லாம் தீர்க்கமான ஆன்சர்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அது நம்மளுடைய வேலை கிடையாது. அதுதான். அண்ட் வி ஷுட் நெவர் எக்ஸ்பெக்ட் இந்த இந்த இது இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் மெட்டாபிசிக்ஸ்ல ஒரு தீர்க்கமானதுன்றது ரொம்ப கம்மியான இதுகள்லாம் தான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்க யோசிக்கலாம். யோசிச்சு யூ கம் டு யுவர் ஓன் கன்க்ளூஷன். வெரி குட். வேற யாராவது? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. நீங்க இந்த பாம்பை பத்தி சொன்னீங்க இல்லையா? அங்க வந்து ஆமா. நெகட்டிவான அது தன்னைத்தானே உடம்பு. ஆனா இப்போ நாங்க விண்டோஸ் படிக்கும் போதோ இந்து தொன்மத்துல எல்லாமே இப்போ சாங்கிய தரிசனம் இதுல எல்லாமே பாம்பு தான் முக்கியமா சொல்லுவாங்க. இச்சைக்கான பிரபஞ்சமே அதனாலதான் உருவாச்சு. ஆனா எங்களுக்கு பாசிட்டிவா தான் தோணுச்சு. ஸோ இந்த மனநிலை இந்து தொன்மத்துல உருவாகுவதற்கு என்ன அடிப்படை காரணம்? ஆப்போசிட்டா நீங்க ஒரு தெய்வத்தை உருவாக்குறதுக்கு வந்து 2 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு வந்து ஒரு பயங்கரமான அன்பு, கருணை. இன்னொன்னு வந்து ஒரு பயங்கரமான பயம். அதுவும் இருக்கு இல்லையா? அதாவது நான் ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப பயப்படுறேன், அல்லது ஒரு அடுத்தது என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கேன். அதுக்கு கடவுள் தான் எனக்கு இது பண்ணணும்னு சொல்லு. அல்லது வந்து இதே இது நான் கிறிஸ்டியன் இதை வச்சே சொல்றேன். நீங்க இன்னொரு இடத்துல வந்து கடவுள் தான் என்னுடைய தந்தை, அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான இது. அதே நேரத்துல கடவுள் வந்து என்ன தீர்ப்பிடுவாரு, என்ன வந்து தண்டிப்பாரு அப்படின்றது இன்னொரு வகையான நோக்கம். ஸோ பாம்புக்கு நான் பயமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அல்லது சில சமூகங்கள்ல அந்த இதனால வரக்கூடிய நன்மைகளை உணர்ந்தவங்க இருப்பாங்க. உதாரணமா இந்த விவசாயத்துக்கு வந்து பாம்பு நல்லது பண்ணுது அப்படின்றத உணர்ந்தவங்க இருக்கலாம் இல்லையா? அவங்க வந்து அதை தொழ ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது வந்து அதுக்கு பாம்புகள் ஒரு இடத்துல இருக்குது, என்னுடைய எல்லையில இருக்குது, அதுக்கு நான் வந்து சில படையல்களை பண்றது மூலம் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும், அது சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துரும், இங்க வராது, இந்த மாதிரியான ஒரு வழக்கத்துல வழியே வந்தது கூட இருக்கலாம். அப்புறம் அந்த பாம்புகளுக்கு ஒரு இன்னொரு இது, இன்னைக்கு வரைக்குமே பாம்புகளை பொறுத்து மிஸ்ட்ரிஸ் ரொம்ப அதிகம். மிஸ்டீரியஸான ஒரு பீயிங். அதனுடைய தலை எது வால் எதுன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி இந்த ஊர்ந்து போகக்கூடிய ஒரு இது வந்து கிறிஸ்டியன் இதுல வந்து ரொம்ப சிம்பிளா அது கடவுளுடைய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்புக்கு வழங்கக்கூடிய சாபம் வந்து நீ வந்து உன்னுடைய வயிற்றுல ஊர்ந்து போவ அப்படின்னு சொல்லி. பட் இங்க இதுல வந்து அது வந்து அந்த மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அந்த மிஸ்ட்ரி வந்து இட் கேன் கிவ் ரைஸ் டு அ லாட் ஆஃப் இமேஜினேஷன். இப்போ ஜெயமோகன் அதுலதான் தொடங்குறாரு இல்லையா? அந்த கண்கள் திறக்கிறது, அதுல இருந்து பிரபஞ்சம் உருவாகிறது. நானும் படிச்சிருக்கேங்க வெண்முரசு. ஆமா. அவரு வந்து ஆமா பாம்பு வச்சு நிறையவே எழுதியிருக்காரு நினைக்கிறேன். வேற யாராவது கேக்குறதா? சார் இப்ப அதாவது இந்த 2 கேள்வி செந்தில் ப்ரோன் கேட்டாரு, அதுல ஒரு கேள்வி கேக்குறேன் சார். அந்த இப்ப கிறிஸ்தவத்துல வந்து அந்த தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா முன்வைக்கப்படுது இல்ல? இயேசு வழியா அந்த தியாகம், கருணை, அன்பு வந்து ரொம்ப முன்வைக்கப்படுது. ஆனா இப்ப வெண்முரசோ இல்ல வந்து மகாபாரதத்திலயோ அந்த தியாகத்தால வந்து விடுதலை அடைஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து பெருசா வரல. ஒரு கேயாஸ் தான் நடக்குது. இப்ப கர்ணனோட தியாகத்தாலேயோ இளையாதவனோட தியாகத்தினாலேயோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இல்ல ஒரு சிவிலைசேஷனா இப்ப இளையாத கிருஷ்ணருக்கு வந்து துவாரகை அழியுது. அதே மாதிரி கர்ணன் வந்து அவன் வந்து அவன் ஒரு வாக்கு கொடுக்கறதுனால தனி கேயாஸ் வந்து நடக்குது. அப்ப இந்த இது எப்படி பார்க்கலாம்? இந்த முரண் அது எப்படி வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி.
அதாவது ம் இல்ல இட்ஸ் a குட் கொஸ்டின். அதாவது நம்ம வந்து நான் இப்போ இந்த இது சொன்னேன் இல்லையா, மகிஷாசுர மர்த்தினியுடைய அந்த கதை எப்படி ஒவ்வொரு இதுலையுமே உருவாகுதோ, வேற வேற மாதிரி போகுதோ, கிட்டத்தட்ட அது மாதிரியான எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு இதை அப்ளை பண்ணலாம். ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப கிளியரான ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்றது. இப்போ தியாகத்துக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. நம்ம இதுல உள்ள ஸ்டோரிஸே ரொம்ப நிறையவே இருக்குது. பட் ஆனா இந்த ஜீசஸனுடைய ஒரு தியாகம் வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்டோரி. அதாவது ஒரு காட் வந்து தன்னையே முழுசா தியாகம் பண்ணி, அதுவும் ஒரு ஒரு இருக்கிறதுலே மோசமான ஒரு டெத்தை அவர் அனுபவிச்சு, அது வழியா இந்த மக்களுக்கு எல்லாம் ஐ மீன் உங்களுடைய பாவம் எல்லாம் இதை அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஐடியா. அதுல நிறைய தியாலஜி எல்லாம் இருக்குது, நிறைய இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஒரு கர்ணன் வந்து தியாகம் பண்ணல. இந்த இந்த இது இருக்குல்ல, இந்தியன் ஆப்ரேட்டிங் வேர்டு வந்து கடமை. இந்தியாவில் உள்ள ஆப்ரேட்டிங் வேர்ட்னா உன்னுடைய கடமையை செய்ய அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அது வந்து ரொம்ப அதனால நிறைய சூப்பர் பாசிட்டிவான, அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ஆர்கனைஸ் அ சொசைட்டி ஆல்சோ. ஏன்னா நீ ஒவ்வொருத்தரும் தன் கடமையை செஞ்சுட்டே வந்தாங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு. பட் அதனுடைய நெகட்டிவ் சைட்ஸ் என்னன்னா, ஒருத்தன் அதிகமா அவன் தன்னுடைய உழைப்பை செலுத்தவும், இன்னொருத்தனை வந்து வேற மாதிரி அது இருக்கும். இந்த மாதிரியான இதுகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உனக்கு இந்த கடமை, உனக்கு இந்த கடமை, உனக்கு இந்த கடமை, அப்படிதான் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க்ஸ், பட் வி நோ அது எங்க போய் முடியுது அப்படின்றது நமக்கு வேற மாதிரியான அப்ரோச் இருக்கு. ஸோ கடமை வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேட்டிங் வேர்ட்ஸ். அதே இது கிறிஸ்டியன் இதுல வந்து லவ் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதாவது ஒரு சொசைட்டியை கட்டமைக்கிறதுக்கு இன்னும் வந்து இந்த தியாகம் அப்படின்றது அல்லது வந்து அந்த மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா. அது ரொம்ப முக்கியமானது. கடமைகளும் இருக்கு இதுல. பட் ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் தட் சேஞ்சஸ். ஜீசஸ் வந்து எல்லா சட்டங்களையுமே திரும்ப மாத்தி, நீங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மேல கடவுளை அன்பு பண்ணுங்க அப்படின்ற இந்த மாதிரியான சுருக்கம் எல்லாம் சொல்லும்போது, ஐ திங்க் தியாகத்துக்கு முன்னாடி அந்த பெரிய அன்பை கொண்டு வந்து நிறுத்துறது தான் ஜீசஸுடைய ஒரு இதா இருக்கு. பட் நம்ம இதுல வந்து கடமை அது இட் ஒர்க்ஸ். இப்போ நீங்க எங்க அப்பா உடைய ஜெனரேஷனுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க செஞ்சது எல்லாமே கடமை தான் செய்யும். குடும்பத்துக்கு கடமை, தங்கச்சிக்கு கடமை, ஏன்னோ யாருக்கு என்ன கடமையோ அதை செஞ்சிருவாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி சொல்லுவேன். அதாவது அந்த எங்க அப்பாவுடைய காலத்துல கடமை தான் முக்கியமா இருந்தது. எங்களுடைய காலத்துல கடமை கூட கொஞ்சம் கனவும் சேர்ந்துக்குச்சு. ஆனா இப்போ வந்து என்ன இருக்கு, வெறும் கனவு மட்டும் தான் நிறைய இருக்கு மாதிரி. இப்ப யாருமே வந்து அந்த கடமை பத்தி வரி பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் தான். பட் நாங்களும் கொஞ்சம் மித்தெல்லாம் உருவாக்கணும்ல. ஓகே. ஸோ அந்த கடமை இது இந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத எல்லாம் இதுல வருது இல்லையா. அது இதுல அப்படி வர மாதிரி இல்லை. பட் உன்னுடைய ரோல் அதை நீ செஞ்சா போதும். ஜெயமோனுடைய அந்த கரையான் புத்து எக்ஸாம்பிள் அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஒரு கரையான் புத்துல வந்து ஒரு கரையான் வந்து இந்த இது வந்து இத்தனை பெருசா வரணும்னு திட்டம் போட்டு செய்யறது இல்லை. அது செய்ய வேண்டியது வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு இதை கட்டணும். அதான் அதனுடைய இது ஒரு பார்வை. இதைத்தான் அவங்க இது செஞ்சதுனால இந்த பெரிய ஆள் ஆயிடுவேன்னு கிடையாது. மகாபாரதத்தினுடைய முடிவே நீ முடிக்கையா நேற்று தான் கேட்டேன் நான். எக்ஸ்ட்ரா அதை பத்தி ஒரு இது சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில ஒண்ணும் இல்லை, என்ன லைஃப்ல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொர்க்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அவங்க இதை போகும்போது முதல்ல திரௌபதி வெல்றா,
அப்படி அந்த அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் அந்த நாய் வருது அப்படின்றதெல்லாம் நல்லா பேசுறாங்க. அது ரொம்ப நல்லா பேசிக்கலி என்னன்னா இந்த இது செஞ்சுட்டு உனக்கு இந்த பலன் கிடைக்கும், இதனால இது ஆகும் அப்படின்றது எல்லாம் கிடையாது அப்படின்றது ஒரு இந்தியன். அண்ட் அப்புறம் இட்ஸ் நாட் ஈஸி. அவன் தியாகம் செஞ்சான் அதனால அழிஞ்சிட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய நடக்குது. அவன் தியாகம் மட்டும் இல்லை, இதே ஒரு துரோகமும் செய்யறான். அப்படி ரொம்ப பரிபூர்ண நல்ல ஒருத்தனுக்கு கெட்டது நடக்குன்றது அது இன்னொரு த்ரெட், அதுவும் இருக்குது. அது இப்ப யோபு அப்படின்னு ஒரு கதை வந்து பைபிள்ல இருக்கு. அது ரொம்ப நல்லவனுக்கு எதுக்கு கெட்டது நடக்குது, அது ஒரு பெரிய கேள்விதான். அப்ப அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இப்ப கர்ணனை கிட்டத்தட்ட அது மாதிரி அவன் கிட்டத்தட்ட யாருக்குமே துரோகம் நினைச்சவன் கிடையாது. பட் அவனுக்கு ஒரு கடமை உணர்ச்சி இருக்கு. என்ன வந்து அரசனை ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்டவனுக்கு தான் நம்ம ஹிந்தி ஹிந்தி என்ன விட்டுட்டு போயிட்டேன், எப்படி நான் வந்து உனக்கு விசுவாசமா இருக்க முடியும், இல்லை என் பிள்ளைங்களை விட்டுற முடியுன்றது ஒரு நியாயமான கேள்விதான். சோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தான் ஏன் இவ்வளவு பெருசு பெருசா எழுதிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது ஒரு ரொம்ப லாங்கா ஒரு ஹிஸ்டரியை பார்க்கும்போது இட் வில் நாட் மேக் மச் சென்ஸ். பட் உங்களுக்கு வந்து அதுல இருந்து உங்களுடைய லைஃபுக்கு எடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கும், அவ்வளவுதான். அது எப்பவுமே ஞானம்ன்றது வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு தேவையான விளக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப வேற அவ்வளவுதானே. கவிதாக்கா, நீங்க ஏதாவது ஒண்ணு 2 கேள்வி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு கேக்குறதா இருந்தா கேளுங்கக்கா. கேக்குறீங்களா? இல்லைன்னா கவிதாக்கா இல்லையா? ஓகே, அப்ப நானே கேட்கறதா. சரி, ஓகே. வேற ஏதாவது நண்பர்கள் கேள்வி இருந்தா கேளுங்க, இது இல்லாம. அப்படி இல்லைன்னா நான் அந்த கேள்வியை வந்து கேட்கறேன் சார்கிட்ட. ஓகே, கடைசி கேள்வி. ஓகே சார், கடைசி கேள்வி. இது வந்து அவங்க உங்ககிட்டயே கேட்டிருக்காங்க சார். அதாவது ஸ்ட்ரெயிட்டா, இப்ப கிறிஸ்தவ மெய்யியல் அறிந்தவரா நீங்க ஒரு வெண்முரசையோ இல்ல வந்து மகாபாரதம் ராமாயணத்தையோ அணுகுவது எப்படி, இல்ல மொத்தமா இந்திய தொன்மங்களையே நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய வேர்ல்டு. அதனால நான் வந்து கிரேக்க மித்தாலஜி படிப்பேன், இந்து மித்தாலஜி படிப்பேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 3rd 4th படிக்கும் போதே வந்து எனக்கு இந்த ஐயப்பனுடைய ஸ்டோரி, அப்புறம் சிவாவுடைய ஸ்டோரிஸ், அப்புறம் மூவிஸ்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஆவல் தான். மித்தாலஜி வந்து எப்படி நம்மளை வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களை பேசுது அப்படின்றது எனக்கு அப்பல இருந்து ரொம்ப ஆவலா கேட்பேன். இப்ப கூட நான் ஒரு தடவை தமிழினி ஸ்டால்ல போய் அங்க வந்து நாட்டார் தெய்வங்கள் பத்தி ஒரு புக்கை எடுக்க போனேன். அப்புறம் அண்ணாச்சி வந்து உனக்கு எதுக்காது சொல்லிட்டு சுத்தம் போட்டாரு. அப்படி வாங்க மாட்டேன். அதை எனக்கு அதுல எப்பவுமே ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கு. அதனால நான் வந்து அதை வந்து கதையாகவும் ஒழுக்கம் இது எப்படி மனுஷன் வந்து தன்னுடைய ஹெரிட்டேஜை ப்ரிசர்வ் பண்றான், அதை வந்து தன்னுடைய சந்ததிக்கு ஒரு கதையா மாத்தி அனுப்புறான், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ நான் கிறிஸ்டியனா இருக்கிறதுனாலே அதெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி அதாவது என்னுடைய பார்வை அதுல வேற மாதிரி இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஒருத்தர் ஒரு இந்துவா ஒருத்தர் அதுல ஒரு மத நம்பிக்கையோட அதை அணுகும்போது அதுல இப்போ கிருஷ்ணன் இதை பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து அதுல ஒரு தெய்வீக உணர்வை இருக்கலாம். நான் அந்த ஒரு தெய்வீக கேரக்டராகவும் பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்துல வந்து என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய ஃபெய்த் வந்து இந்த சைட்ல இருக்கும்.
இல்லையா? நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்டோரி அப்ரோச் பண்றதுக்கு இருக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்துல வந்து இதுல உள்ள லாஜிக்கையும் இதுல உள்ள பியூட்டியையும் நான் வந்து எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க தேவையில்லை. அஸ் அ லிட்ரரி ரீடர் இட் செல்ஃப், ரைட்? இப்போ நம்ம எல்லாருக்குமே இப்போ ஜெயமோகன் இஸ்லாம் குறித்து எழுதக்கூடிய கதைகள் அல்லது வந்து நம்ம இவருடைய கவிதைகள் இப்போ வந்திருந்தது இல்லையா, சூஃபி கவிதைகள், எல்லாமே நம்ம வாசிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அதுல உள்ள நல்லவற்றை எடுக்கிறதுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம இந்த அடுத்த லெவல்ல இந்த மாதிரியான இதுகளை படிக்கும்போது இன்னும் அனுபவம் வேறமா இருக்கும். இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்றது இது எனக்கு வந்து ஒரு இதுல எந்த விதமான இதுவும் அது ரியலி லவ் டு ரீட் ஸ்டோரிஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஈஸியா ரீட் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ், அப்புறம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வந்து கொலுவுக்கு போனேன்னா அங்க இருக்கிற எல்லா இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன் என் பசங்களுக்கு. இன்ஃபேக்ட் காளி பிரசாத்துடைய அம்மா கூட சொல்லுவாங்க, இவருக்கு தான் எல்லாமே நம்மளோட அதிகம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு வந்துருங்க சார் இந்த வருஷம் கொலு. அப்படியா? எங்க இருக்கு? குரோம்பேட். குரோம்பேட், ஓகே, பாப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். நல்லா இது எல்லாருக்குமே நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வேற இதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்க உங்க டைம் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களோட சார். இன்னைக்கு குரு பூர்ணிமா நாள், அதனால வெண்முரசு நாள் அப்படின்னு வந்து ஜெய் வந்து சொல்றாரு இந்த நாளை. அது வந்து உங்ககிட்ட கேட்டு உண்மையாலேயே அந்த பார்வை எப்படி வாசிக்கலாம் இன்னும் கூர்மையா அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய வந்து கத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொன்னு முக்கியமா சொன்னீங்க, எல்லாத்துக்கும் வந்து டெஃபினட்டான ஆன்சர்ஸ் கிடைக்காது, திங்கிங் தான் வந்து இது அப்படிங்கிறத சொன்னீங்க. அதனால அதுவுமே ரொம்ப இன்னைக்கு நிறைய கற்றல் வந்து நிகழ்ந்திருக்கு சார். அது ரொம்ப நன்றி உங்க டைமுக்கு. நாங்களும் ஏதாவது வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா நீங்க வந்து அதை மன்னிச்சு இது பண்ணுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் டெஃபினட்டான ஆன்சர் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. 5 கூட்டல் 5 5 தான். ஓகே. பட் தத்துவம் பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ஓவரா இது உண்மை இல்லை எதுவுமே உண்மை இல்லைன்னு சொன்னா அது பேரு நெகிலிசம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சில விஷயங்களை நம்ம அனுபவமா நம்ம கண்டிப்பா உணரத்தான் செய்வோம். எனிவே, என்ன அழைத்ததுக்கும் இவ்வளவு நேரம் நல்லபடியா உட்கார்ந்துட்டு கேட்டு ரசித்ததுக்கும் ரொம்ப நன்றி. வேற இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாய்.